குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹேண்ட் டூல்ஸ் அண்ட் மெஷரிங் டூல்ஸ். ஓகே, ஹேண்ட் டூல்ஸ்னா என்ன? இந்த கேள்வியிலே பதில் இருக்கு, கரெக்டா? அப்படின்னா என்ன என்ன புரியுது உங்களுக்கு? ஹேண்ட் டூல்ஸ்னா நம்ம வந்து ம், நம்ம கையினால டைரக்டா எந்த ஒரு மெஷர்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு டூல்ஸ் தான் நம்ம ஹேண்ட் டூல்ஸ் சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஹேண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் நமக்கு வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லீனியர் மெஷர்மெண்ட். லீனியர் மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆ? அடுத்தது வந்து மார்க்கிங் டூல்ஸ். கட்டிங் டூல்ஸ். அப்புறம் ஃபைலிங் டூல்ஸ். அப்புறம் ட்ரில்லிங் அண்டு த்ரெட்டிங் டூல்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஹேண்ட் டூல்ஸ் வந்து வகைப்படுத்துகிறாங்க, சரிங்களா? ஸோ வகைப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு இந்த லீனியர் மெஷர்மெண்ட்டில் மெஷரிங் டூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல், ட்ரை ஸ்கொயர், மெஷரிங் டேப்பு, வெர்னியர் காலிப்பர், மைக்ரோமீட்டர், ஸ்க்ரூ கேஜு, கேஜஸ்ஸு, காம்பினேஷன் செட், இதெல்லாம் வந்து மெஷரிங் கேட்டகரியில் நமக்கு வந்து வகைப்படுத்துகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு மார்க்கிங் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லலாம்? ஸ்கிரைபர், டிவைடர், அப்புறம் வந்து பஞ்சஸ், இதெல்லாம் வந்து மார்க்கிங் டூல்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய மார்க்கிங்காக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். அப்புறம் கட்டிங் டூல்ஸ் சொன்ன இல்லையா, 3வது கேட்டகரி கட்டிங் டூல்ஸ். கட்டிங் டூல்ஸில் என்னென்னலாம் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்ஸா ஃப்ரேம் வித் பிளேடு, ஆக்ஸா ஃப்ரேம் வித் பிளேடு, அப்புறம் சிசில், அப்புறம் ஷியர்ஸ். ஷியர்ஸ் தெரியுமா? இந்த ஷீட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க, ஸோ அது வந்து ஷியர். ஸோ இதெல்லாம் வந்து கட்டிங் டூல்ஸில் வகைப்படுத்தணும். அப்புறம் ஃபைலிங் டூல்ஸ். ஃபைலிங் டூல்ஸில் நமக்கு வந்து தெரியும், பாஸ்கெட் ஃபைலு, செகண்ட் கட் ஃபைலு, ஆஃப் ரவுண்ட் ஃபைலு, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் ஃபைல்ஸில் நீடில் ஃபைலு, இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்புறம் ட்ரில்லிங், த்ரெட்டிங் டூல்ஸ். த்ரெட்டிங் டூல்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா ட்ரில் பிட், ட்ரில் பிட்டு, அப்புறம் டேப்பு. டேப் தெரியுமா? த்ரெட்டு போடுறது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் த்ரெட், நம்ம ஐடியில் படிச்சது தான், சரிங்களா? அப்புறம் டை, இதெல்லாம் வந்து நமக்கு ட்ரில்லிங் அண்ட் த்ரெட்டுக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் அண்டு கிளாம்பிங் டிவைஸ். ஃபோல்டிங் கிளாம்பிங்னா எது எது வரும்? இப்போ வந்து ஒர்க் பீஸ் நம்ம வந்து லாக் பண்ணிட்டு ஃபைலிங் பண்ணுறோம் இல்லையா, இப்போ அதுக்கு என்ன வேணும்? பெஞ்ச் வைஸ் வேணும். இப்போ பெஞ்ச் வைஸு, கிளாம்ப்ஸு, இதெல்லாம் வந்து ஹோல்டிங் அண்டு கிளாம்பிங் டிவைஸில் வருது. அப்புறம் மிஸ்லீனியஸ் டூல்ஸ். மிஸ்லீனியஸ் டூல்ஸ் சொல்லுவோம். மிஸ்லீனியஸ்னா என்ன? இப்போ சொன்னதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து உள்ளது, அது வந்து மிஸ்லீனியஸ். அது என்னென்ன வரும்? ஹேமரு, ஹேமர் தெரியுமா? நம்ம பஞ்ச் அடிக்கிறது யூஸ் பண்ணுறோம், ஹேமரு. அப்புறம் பிளையர்ஸ், கட்டிங் பிளையர்ஸ், நோஸ் பிளையர்ஸ், இதெல்லாம். அப்புறம் ஸ்க்ரூஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரின்ச்சஸ். இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னா ஹேண்ட் டூல்ஸ் கேட்டகரியில் நமக்கு வருது, சரிங்களா? இப்போ எத்தனை வகை நான் சொன்ன ஹேண்ட் டூல்ஸு? மொத்தம் 7 கேட்டகரிஸ். 7 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பார்த்தது மெஷரிங் டூல்ஸ், சரியா? மெஷரிங் டூல்ஸ். அப்புறம் செகண்ட் பார்த்தது என்ன? செகண்டு மார்க்கிங் டூல்ஸ். செகண்டு மார்க்கிங் டூல்ஸ். தேர்டு வந்து கட்டிங் டூல்ஸ். ஃபோர்த்து வந்து ஃபைலிங் டூல்ஸ். அப்புறம் ஃபிஃப்த்து ட்ரில்லிங் அண்டு த்ரெட்டிங், ஓகேவா? அப்புறம் ஹோல்டிங் அண்டு கிளாம்பிங் டிவைசஸ். அப்புறம் மிஸ்லீனியஸ் டூல்ஸ். இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மெஷரிங் டூல்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அதை பயன்படுத்தி மெஷர் பண்ண முடியுமா, முடியாதா?
இப்போ அது ஒரு டைரக்ட் மெஷரிங் டூல் தான். சரிங்களா? அப்போ அதோடைய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஸ்கேல் ரூல் வந்து என்ன பர்பஸ் யூஸ் பண்றோன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ டைரக்ட் மெஷரிங் டூல். சரிங்களா? டைரக்ட் மெஷரிங் ஹேண்ட் டூல். அது என்ன மெட்டீரியல்ல தயார் பண்றாங்க? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கரெக்டா? அது ஒரு பாயிண்ட். ஒரு 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 விஷயத்த நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, அத குறிச்சு என்ன பண்ணோம்? பிளைனா நம்ம படிக்கக்கூடாது. இன் டெப்த். நம்ம டெப்த்தா படிக்கணும்னா, அது என்ன ஐட்டம் ஹேண்ட் டூல்னா அது என்ன நேம் ஃபர்ஸ்ட். அதோட நேம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது. தேர்ட் என்ன, அது என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன. இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்டீல் ரூல் எடுத்துக்கிறோம். ஸ்டீல் ரூல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி அது? அது ஒரு டைரக்ட் மெஷரிங் ஹேண்ட் டூல்ஸ். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அது வந்து தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதோட நேம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது என்ன மெட்டீரியல்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் அதோட லீஸ் கவுண்ட். லீஸ் கவுண்ட்னா என்ன? மிகச்சிறிய அளவு துல்லியத்துக்கு எவ்வளோ அளக்க முடியும் அப்படிங்கிறதா லீஸ் கவுண்ட் சொல்லுவோம். இப்போ அது லீஸ் கவுண்ட்னா எவ்வளோ? நமக்கு 0.5 mm. கரெக்ட். இப்போ ஸ்டீல் ரூல்னு கேட்டிங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வரும் அப்படின்னா இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. இதை தவிர்த்து வேற கேள்வி கிடையாது. சரிங்களா? இப்போ ஸ்டீல் ரூல்ல ஒரு 5 கொஸ்டின் சொன்னேன். இந்த 5 கொஸ்டின் பேஸ்ல தான் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் வந்து கேட்பாங்க. 4 ஆன்சர் கீழே இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல ஒண்ணு நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டீல் ரூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கொயர். ட்ரை ஸ்கொயர் வந்து அதோட நேம் தெரிஞ்சிச்சு. அது ஒரு ஹேண்ட் டூல். கரெக்டா? இந்த கேட்டகரி என்ன கேட்டகரியில வருது? மெஷரிங் டூல்ஸ் அண்ட் கேட்டகரியில வருது. இப்போ அது ஒரு ட்ரை ஸ்கொயர் நேம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அது தெரிஞ்சுக்கணும். என்ன பர்பஸ் சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு? ஃபிளாட்னஸ் நம்ம செக் பண்றதுக்கு அது பயன்படுது. இன்னொரு மெயின் பர்பஸ் ஒன்று இருக்கு. செக்கிங் த ஆங்கிள். இப்போ 90 டிகிரி ஆங்கிள் இருக்கா அப்படின்றது தான் நம்ம கரெக்டா அக்யூரேட்டா செக் பண்றதுக்கு ட்ரை ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பர்பஸ் தான் ஃபிளாட்னஸ் செக் பண்றது. இப்போ ரெண்டு பர்பஸ்க்கு அதையும் நம்ம யூஸ் பண்றோம். எது? ட்ரை ஸ்கொயர். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன கேள்வி வேற கேட்கலாம்? மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி அதுல வரலாம். எப்படின்னா பார்ட்ஸ். என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? ரெண்டே பார்ட்ஸ். ஒன்னு பிளேட் அண்ட் ஹேண்டில் இல்ல, ஸ்டாக். நான் சொல்றேன். அப்போ பிளேடு என்ன மெட்டீரியல், ஸ்டாக் என்ன மெட்டீரியல்னு கேட்பாங்க. அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பிளேடு என்ன மெட்டீரியல்? பிளேடு என்ன மெட்டீரியல் அப்படின்னா கேஸ்ட் அயர்ன். இது ஸ்டீல். இது கார்பன் ஸ்டீல். என்னது? கார்பன் ஸ்டீல். இது வந்து ஸ்டாக் வந்து என்னன்னா கேஸ்ட் அயர்ன். சரிங்களா? இந்த ரெண்டு மெட்டீரியல் வந்து நம்ம அசம்பிள் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரை ஸ்கொயர்ல எப்படி கேள்வி கேட்பாங்கன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியும். மொத்தத்தில் என்னன்னா அதோட நேம் தெரியணும், என்ன பர்பஸ், அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல். சரிங்களா? இப்போ இன்னொரு கேள்வி அதில் கேட்பாங்க. ஆங்கிள் கேட்காம இதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா என்ன பர்பஸ், ரெண்டு பர்பஸ். அது என்ன பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் பர்பஸ் கூட ஆங்கிள் கொடுப்போம். 90 டிகிரி, 60 டிகிரி, 120 டிகிரி. அப்போ என்ன ஆங்கிள் செக் பண்ணலாம்னா என்ன டிகிரி போடணும்? 90 டிகிரி டிக் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வந்து மெஷரிங் டேப். மெஷரிங் டேப்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு ஹேண்ட் டூலை தான் பயன்படுத்தணும். மெஷரிங் டேப் உங்களுக்கு தெரியும். இது வந்து ரோலா காயில் பண்ணி உள்ள பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்கு, 15 மீட்டர் இருக்கு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி நமக்கு அவைலபிள் மார்க்கெட். சரிங்களா? இப்போ அது மெஷரிங் டேப்பு நம்ம கலக்கிறதுக்கு தட் ஆல்சோ சிமிலர்லி ஸ்டீல் ரூல் மாதிரி தான். இப்போ ஸ்டீல் ரூல் வந்து என்னன்னா நம்ம எப்படி டைரக்டா மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி மெஷரிங் டேப்பும் நம்ம டைரக்டா மெஷர்மெண்ட் பண்ணலாம். அதுல மெட்டீரியல் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினால வராது. என்ன பர்பஸ்ன்னு கேட்பாங்க. இப்போ மெஷரிங் என்னென்ன பண்ணலாம்? லென்த் அளக்கலாம், வித் அளக்கலாம், டயக்னல் அளக்கலாம். எல்லா ஆல் டைமென்ஷன் கேன் பி ஏபிள் டு மெஷரிங். ஓகே, மெஷரிங் ரீடிங் நம்ம எடுக்க முடியும். அது வந்து மெஷரிங் டேப். அடுத்தது வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மெயின் வந்து அதோட நேம் தெரிஞ்சிச்சு. சரியா? அப்போ அதுக்கு அடுத்தது அது என்ன மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் தெரியுமா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஸ்டெயின்லெஸ். அதுக்கப்புறம் அதோட லீஸ்ட் கவுண்ட்.
லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.02 mm. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்? அதுல மல்டி பர்பஸ் இருக்கு. இப்போ ஸ்டீல் ரூல்னு சொன்னா டைரக்டா மெஷரிங் தான். மெஷரிங்னா லென்த் வித் நம்ம அளக்குறோம். இன்டர்னல் டயா, எக்ஸ்டர்னல் டயா, அது மாதிரி நம்ம அளக்குறோம். பட் சிமிலர்லி இங்க வெர்னியர் காலிப்பர் ஆல்சோ we are measuring inner diameter and outer diameter and also depth. 3 டைமென்ஷன் நம்ம அளக்கலாம். சரிங்களா? வெர்னியர் காலிப்பர்ல 3 பர்பஸ் we are using வெர்னியர் காலிப்பர். ஒன் இஸ் இன்டர்னல் டயாமீட்டரை மெஷர் பண்ணலாம், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், தேர்ட் ஒன் டெப்த் டைமென்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சேஃப்டி கொஸ்டின் கேட்கலாம். சேஃப்டி கொஸ்டின் எப்படி? ஹவு டு யூஸ் ஹேண்டில் அப்படின்னு சொன்னா, ஆஃப்டர் யூசிங் வெர்னியர் காலிப்பர் அப்படி சொன்னா, இப்போ கீழே வந்து 4 ஆன்சர் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? கிளீன் நீட்லி, அப்ளை லைட் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஹேமரா பயன்படுத்தலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்படி ஏதாவது ஒரு 4 போட்டுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தின பிறகு எப்படி அதை சேஃபா நம்ம என்ன பண்ண பேக் பண்ணி வைக்கணுங்கிறது உனக்கு தெரிஞ்சதா தான் நீ ஆன்சர் பண்ண முடியும். சேஃப்டி கொஸ்டின் டூல் சேஃப்டியில் அது வருது. இப்போ எப்படி பண்ணணும்? ஆஃப்டர் யூசிங் நம்ம என்ன பண்ணணும்? இதை சாஃப்ட் கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக என்ன பண்ணணும்? அந்த ஸ்லைடிங் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? சேஃபாக அதோடைய பாக்ஸில் நம்ம வைக்கணும். ஸோ இப்படி தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கு ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வெர்னியர் காலிப்பர்லேருந்து கேட்கணும்னு சொன்னால் இதுதான். அப்புறம் நம்ம அதில் இன்னொரு பர்பஸும் நம்ம பண்ண முடியும். நாட் ஓன்லி இப்போ ஸ்டீல் ரூல் மெஷர் பண்ணுறீங்க. ஸ்டீல் ரூல் மெஷர் பண்ணும்போது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸு இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா அளக்கலாம். பட் சிலிண்ட்ரிக்கல் இருக்குன்னு வச்சுங்க, சிலிண்ட்ரிக்கல அக்யூரேட்டாக அளக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்டீல் ரூல் வச்சு அளக்கிறதுக்கும் ஒரு வெர்னியர் காலிப்பர் வச்சு அளக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கரெக்டாக அதோடைய டைமென்ஷன் வந்து அக்யூரேட் டைமென்ஷன் நமக்கு வேலை கிடைக்கும். வெர்னியர் காலிப்பரில் நமக்கு கிடைக்கும். ஸ்டீல் ரூலில் வந்தால் ஒரு 0.5 எரர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெர்னியர் காலிப்பர் கேட்டாங்கன்னா அதோடைய நேம் ஆஃப் த டூலு, அதுக்கப்புறம் அதில் என்ன மெட்டீரியல் மேட் அப் ஆஃப், என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதோடைய லீஸ்ட் கவுண்ட். சரியா? அப்புறம் அது என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதோடைய சேஃப்டி கொஸ்டின்ஸ். சரியா? இது வந்து வெர்னியர் காலிப்பர். நெக்ஸ்ட் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ் சொல்லுவோம். மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ். மைக்ரோமீட்டர் ஒன் ஆஃப் தி மெஷரிங் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ் வந்து மெஷரிங் டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? 0.01 mm. 0.01 mm. ஓகேவா? இப்போ அது வந்து என்ன மெட்டீரியல்ல யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டீல் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வந்து என்ன பண்ணோம்? அது ஹை கிரைன்ஸ்ல ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. புரியுங்களா? அது மட்டும் இல்லாம அதோடைய பார்ட்ஸ் மெயினாக கேட்பாங்க. பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அவுட் சைட் மைக்ரோமீட்டர், இன்சைட் மைக்ரோமீட்டர், டெப்த் மைக்ரோமீட்டர், நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காமனாக அவுட் சைட் மைக்ரோமீட்டர்ல என்ன பார்ட்ஸ்ன்னு கேட்கலாம். இப்போ என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்டிங் ஓவர் மெட்டீரியல்ல டீட்டெயிலில் கொடுப்பாங்க. அதை நீங்க பாருங்க. நான் அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு நடத்துறேன். என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? யூ ஷேப் ஃப்ரேம் இருக்கு, அப்புறம் மெயின் ஸ்கேல் டிவிஷனு ரீடிங் ஸ்கேல் இருக்கு, அப்புறம் திம்பிள் ஸ்கேல் இருக்கு, அப்புறம் ரேட்சஸ் ஸ்டாப்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ஆன்பில்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 2 ஆன்பிலுக்கு இடையில தான் ஜாப் என்ன பண்ணும்? ஒரு டயமீட்டர் தின் ஒயரை வந்து டயமீட்டர் மெஷர் பண்ணோம்னா அதில் லாக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே டைப் பண்ணுவோம். கரெக்டாக அது போய் டச் ஆகும்போது நம்ம ஒரு செட் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது அதுக்கு மேலே டைப் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ரீடிங் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மெயின் ஸ்கேல் டிவிஷன், சிம்பிள் ஸ்கேல் டிவிஷன் ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணி வரதா அது வந்து நம்ம ரீடிங் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ அந்த பார்ட்ஸ் கேட்பாங்க. பார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. இவ்வளோதான் வந்து மைக்ரோமீட்டரை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதோடைய நேம் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் அதோடைய மெட்டீரியல், மேட் அவுட் ஆஃப் மெட்டீரியல், அப்புறம் என்ன பர்பஸ். இப்போ என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது? டயாமீட்டர் ஆஃப் ராட் ஆர் ஒயர் மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ அதோடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. சரிங்களா? இதை மறக்கூடாது. நெக்ஸ்ட் கேஜஸ்.
கேஜஸ் வந்து என்னென்ன கேஜி இருக்கு? ம் பிளக் கேஜி, ஸ்லிப் கேஜி, அப்புறம் த்ரெட் கேஜி, ஆங்கிள் கேஜி இதெல்லாம் இருக்கு. ஸோ கேஜஸ்னா நிறைய கேஜஸ், டைப்ஸ் ஆஃப் கேஜஸ் இருக்கு. அந்த கேஜஸ் நேம் தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே மாதிரி என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீலர் கேஜ் சொல்கிறோம். ஃபீலர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது? பிட்வீன் மேட்டிங் பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்ஸ் இடையில கேப் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அது மாதிரி த்ரெட் கேஜ் இருக்கு. த்ரெட் கேஜ்னா எவ்வளோ த்ரெட், M10 போட்டிருக்காங்களா, M12 போட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த த்ரெட்டை நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறது த்ரெட் கேஜ். ஸோ அதோடைய மெட்டீரியல் என்னன்னு சொன்னால் ஸ்டீல் தான். ஸ்டீலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது பார்க்குறோம், சரிங்களா? அதை வச்சு நம்ம அதோடைய அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேஜி மாறும். இப்போ வந்து பிளக் கேஜி இருந்தால் ஒரு பக்கம் நோ கோன்னு இருக்கும். இப்போ கோ சைடு போட்டிங்கன்னா அது வித்தின் டாலரன்ஸில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நோ கோ போல் அப்படின்னா இது டைமென்ஷன் எரர் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி இப்போ கேஜஸ் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் செட். காம்பினேஷன் செட்னா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் யூஸ் பண்ணது தான். அதில் என்ன பண்ணால் ஒரு பிளேடு இருக்கும், அதுவும் ப்ரொடக்டர் ஹெட் இருக்கும், சரிங்களா? அந்த பிளேடு அதை ப்ரொடக்டர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 360 அது என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆங்கிள். அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஆங்கிள் வந்து என்ன பண்ணலாம், செட் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஓ அதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் மேட் அவுட் ஆஃப் அப்படின்னா அந்த பிளேடு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே கேஸ்ட் ஆயில், சரிங்களா? அதில் வந்து செட் பண்ணிட்டு நம்ம 360 எனி ஆங்கிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த காம்பினேஷன் நம்ம பயன்படுத்தும், சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுவரையும் பார்த்தது வந்து எது பார்த்தோம்னா ஹேண்ட் டூல்ஸில் மெஷரிங் டூல்ஸ் கேட்டகரி பார்த்தோம், சரிங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் கேட்டகரின்னா செகண்டு மார்க்கிங் டூல்ஸ். மார்க்கிங் டூல்ஸ் பொதுவாக நம்ம என்னென்ன மார்க்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கிரைபர் சொல்லலாம். ஸ்கிரைபர் கரெக்டா? இப்போ ஸ்கிரைபரில் நேம் ஆஃப் தி டூல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது என்ன மெட்டீரியல் மேட் அவுட் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். இப்போ என்ன என்ன இப்போ ஆன்சர்னா மைல்டு ஸ்டீல், சரியா? மைல்டு ஸ்டீல். அப்புறம் அதோடைய ஆங்கிள் கேட்பாங்க. மோஸ்ட்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா பார்த்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ல வந்து ஸ்கிரைபர்ல இருந்து மெயினாக கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா ஸ்கிரைபருடைய பாயிண்ட் ஆங்கிள் எவ்வளோ, சரிங்களா? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எந்த போர்டு எக்ஸாம்லாம் நீங்கள் ஈவன் ரயில்வே இருக்கட்டும் இல்லை பிஹெச்ல இருக்கட்டும் எங்கேயுமே அதில் பாயிண்ட் ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஸ்கிரைபரை பொறுத்து மட்டும் அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ ஆங்கிள் தெரியுமா? 50 டிகிரி இல்லை. கரெக்டான ஆன்சரு அதில் கொடுப்பாங்க. 4 ஆன்சர் இருக்கும். 4 ஆன்சரில் கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா 12 to 15 டிகிரி. என்னது 12 to 15 இருக்கிறதா டிக் பண்ணணும். சப்போஸ் 15 இருந்தாங்கன்னா அது வந்து ராங் ஆன்சர். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக 12 to 15, 15, 16 இல்லை 17 அப்படின்னு 4 ஆன்சர் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான 12 to 15 ஆன்சர் தான் நீங்கள் என்ன பண்ணணும், போடணும், சரிங்களா? அப்போ என்னென்ன பண்ணலாம், ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஸ்ட்ரெயிட் லைனு நம்ம மார்க் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணணும். இப்போ அதோடைய டூல் நேம் தெரியுது, என்ன மெட்டீரியல் மேட் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பர்பஸ், அதுக்கப்புறம் அதோட ஆங்கிள். சரி, இதுதான் ஸ்கிரைபர்லேருந்து உங்களுக்கு கேட்கும்போது சொல்லவே கேட்போம், சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது டிவைடர். டிவைடரு என்ன மெட்டீரியல், டூல்ஸ், சரியா? அதில் 2 லெக் இருக்கும். 2 லெக், ஒரு லெக் என்னாகும் ஷார்ப் பாயிண்ட்ல இருக்கும், சரிங்களா? இன்னொரு லெக்கும் ஷார்ப் பாயிண்ட், அதாவது டிவைடர். ரெண்டுமே ஷார்ப் பாயிண்ட்ல இருக்குது. டிவைடருக்கும் காலிப்பருக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியணும் உங்களுக்கு, சரியா? டிவைடர் 2 பாயிண்ட். இந்த டிவைடரு மெட்டீரியல் தெரியுது. அது வந்து 2 லெக் இருக்கும், ஷார்ப் எட்ஜு லெக் இருக்கும். அப்புறம் அதில் என்ன பர்பஸுக்கு அது நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ் டிவைடரு? டிவைடரை நம்ம டைரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. அதை என்ன பண்ணோம், ஸ்டீல் ரூல், ஹெல்ப் ஆஃப் ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூலில் ஒரு டைமென்ஷன் நம்ம வந்து டிவைடரில் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அதில் நம்ம ஒரு ஆர்க் வரையலாம், ஒரு சர்க்கிள் வரையலாம், சரியா? இப்போ மேடு ஆர்க் அண்ட் சர்க்கிள். இப்போ அந்த பர்பஸுக்கு நம்ம யூஸ் ஆகும், சரியா? டிவைடரில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, சரியா? தேர்ட் பஞ்சஸ். பஞ்சஸ்ன்னு பார்த்தா அதில் டைப்ஸ் இருக்கு. பஞ்சுனா
என்னென்ன பஞ்ச் இருக்கு? சென்டர் பஞ்ச் இருக்கு, டாட் பஞ்ச் இருக்கு, பிரிக் பஞ்ச் இருக்கு. சரியா? அதுல பஞ்சஸ்ல மெயினா கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அதுல இருந்து ஆங்கிள் கேட்பாங்க. எப்படி டிவைடர்ல இருந்து ஆங்கிள் கேட்குறாங்களோ பஞ்சஸ்ல பஞ்சஸ் உடைய மெட்டீரியல் கேட்பாங்க. மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்? ம் ஹார்ட்னஸ் ஸ்டீலா? அது பட் ஆல்சோ டூல் ஸ்டீல் போடலாம். டூல் ஸ்டீல் இல்லைன்னா மைல்டு ஸ்டீல் வித் ஹார்டன். மைல்டு ஸ்டீல்ல ஹார்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி கேட்கலாம், அப்படி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் அதோடைய நேம் தெரியணும். அப்புறம் அது வந்து மார்க்கிங் டூல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எது டூலு? மார்க்கிங் டூல் கேட்டகரியில தான் ஹேண்ட் டூல்ல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ அதோட ஆங்கிள் சென்டர் பஞ்சுக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி. சென்டர் பஞ்சுக்கு 90 டிகிரி ரிப்பீட்டா கேட்குறாங்க. இதை கவனமா வச்சுங்க. நான் சொல்றதை நீங்க மைண்ட்ல நல்லா கேப்சர் பண்ணாலே ஒரு தடவை நீங்க ஹேண்டிங் ஓவர் மெட்டீரியல் கோத்ரூ பண்ணால ஈஸியா மார்க் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ 90 டிகிரி வந்து சென்டர் பஞ்ச். சரிங்களா? அதுக்கப்புறம் டாட் பஞ்சு 60 டிகிரி. தேர்ட் பிரிக் பஞ்ச். பிரிக் பஞ்ச் எவ்வளோ? 30 டிகிரி. சரியா? 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. கரெக்டா? இதுதான். அது மாதிரி 12 to 15 இங்க கிடையாது. அதை தூக்கி இங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. 30, 60, 90 கிளியரா இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன், பிளைனா படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இன் டெப்த்ல போனாதான் இது மைண்ட்ல கரெக்டா போய் ரீச் ஆகும். சரிங்களா? அதை நீங்க மறக்கக்கூடாது. படிக்கிறது வந்து உங்களுடைய எய்ம் என்னன்னா, இந்த கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க் நமக்கு ஷோரா உண்டு. அந்த கான்ஃபிடென்ட்ல நீங்க பார்க்கணும். சரியா? இப்போ 90 டிகிரி சென்டர் பஞ்சு, அப்புறம் டாட் பஞ்ச் எவ்வளோ? 60 டிகிரி, ஸ்ட்ரீக் பஞ்சு 30 டிகிரி. இப்போ மெட்டீரியல் நேம் ஆஃப் த டூல் பார்த்துட்டோம், மெட்டீரியல் பார்த்துட்டோம், அதோட ஆங்கிள் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பர்பஸ் சென்டர் பஞ்ச் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரில்லிங் யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ ட்ரில்லிங் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ட்ரில் பிட் வந்து கரெக்டா என்ன பண்ணும்? அந்த பஞ்சிங் மார்க்ல நமக்கு கரெக்டா 90 டிகிரி அதுல வந்து லொக்கேட் ஆகணும். 180 டிகிரி ஆங்கிள் இருக்கு ட்ரில் பிட் ஆங்கிள்லாம். அது கரெக்டா நம்ம லொக்கேட் ஆகணும்னா அந்த சென்டர் பஞ்ச் 90 டிகிரி ஆங்கிள் நம்ம பஞ்ச் அடிச்சாதான் அது என்ன ஆகும்? ஸ்பிண்டில் கரெக்டா அதுல வந்து ஓவல்டி இல்லாம ட்ரில் பண்ண முடியும். இப்போ என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, நம்ம என்ஷோர் தி ட்ரில்லிங் மார்க். என்ஷோர் தி ட்ரில்லிங் மார்க். அப்போ அந்த பர்பஸ்க்கு தான் வந்து என்ன பண்றோம்? சென்டர் பஞ்சு நம்ம யூஸ் பண்றோம். இதே வந்து டாட் பஞ்ச் இருக்கு. டாட் பஞ்ச் எதுக்கு யூஸ் பண்றோம்? டாட் பஞ்ச் ஐடியா இருக்கா? மார்க் பண்றது தெரியணும் அப்படின்னா, இப்போ ஆக்ஸாயிங் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் எடுத்து மார்க் பண்ணி ஆக்ஸாயிங் பண்றீங்க. ஆக்ஸாயிங் பண்ணும்போது மார்க்கிங் மீடியா அப்ளை பண்ணிடுறோம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் ஏதோ சம் ஆப்ரேஷன் வருது, அந்த ஒரு ஃபிட்டிங் வருதுன்னு வச்சுங்க. அதில் வந்து என்ன பண்ணோம்? அந்த மார்க்கிங் லைன் வந்து நமக்கு என்ன பண்ணும்? ஜாப் எந்த ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த லைன் நமக்கு தெரியணும். இப்போ தெரியணும்னு சொன்னா ஜஸ்ட் லைன் போட்டுட்டு நம்ம ஆக்ஸாயிங் கூலண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த கூலண்ட் மேலே படிஞ்சாலே லைன் என்ன ஆகும்? எரேஸ் ஆயிடும். நமக்கு தெரியாது. இப்போ ரீடைன் தி பஞ்சிங் மார்க் அப்படின்னா மார்க்கிங் லைன், ரீடைன் தி மார்க்கிங் லைன். மார்க்கிங் லைனை ரிட்டைன் பண்ணி நமக்கு எண்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் வரைக்கும் இருக்கிறதுக்கு பயன்படுத்து தான் அந்த 60 டிகிரி டாட் பஞ்ச் யூஸ் பண்ணுறோம். பிரிக் பஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிரிக் பஞ்ச் எவ்வளோ? 30 டிகிரி சொன்னோம் இல்லையா? அது எதுக்கு பண்ணுறோம்? என்ன பர்பஸ் தெரியுதா? நான் ஏற்கனவே சொன்னோம், டிவைடர் சொன்னேன் இல்லையா? இப்போ டிவைடர் இருக்கு. டிவைடர் வந்து எதுக்கு? சர்க்கிளும் ஆர்க் பண்றது. இப்போ சர்க்கிள் ஆர்க்கில் டிவைடருடைய பாயிண்ட்டு நமக்கு வந்து ஆகணும், கரெக்டாக சீட் ஆகணும். இப்போ சீட் ஆகணும்னா அங்கே போய் 90 டிகிரி பஞ்சை போய் அடிச்சோன்னா அதோடைய கேப் அதிகமாகிடுமா? போய் அதோடைய டிவைடர் பாயிண்ட் வந்து அங்கே லொக்கேட் ஆகும்போது லூஸாக இருக்கும். இப்போ கரெக்டாக நமக்கு ஷேக் ஆகும், மார்க் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி இடத்துல டாட் பஞ்சு அடிக்க முடியாது, சென்டர் பஞ்சு அடிக்க முடியாது. அப்போ என்ன பஞ்சு அடிக்கலாம்னா பிரிக் பஞ்ச் தான் அடிக்க முடியும். அப்போ நமக்கு ரிட்டன் தி மார்க்கிங் லைன் ஃபார் டிவைடர். ஓகே, இந்த மாதிரி வந்து பர்பஸ் உங்களுக்கு தெரியணும். அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த நாலேஜ் தெரிஞ்சாதான் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பஞ்சஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி கட்டிங் டூல்ஸ். ஹேண்ட் டூல்ஸ்ல கட்டிங் டூல்ஸ்ல என்ன பார்க்குறோம்? என்னென்ன கட்டிங் டூல்ஸ் இருக்கு ஜென்ரலா? ஆக்ஸா. ஆக்ஸா பண்றோம். ஆக்ஸா ஃப்ரேம் வித் பிளேடு. ஆக்ஸா
பிளேடு வித் ஃப்ரேம் ரெண்டு சேர்த்து தான் நம்ம அதை யூஸ் பண்றோம் ஹேண்ட் டூல்ஸ். சரியா? அப்புறம் என்ன பண்றோம்? சிசில். சிசில் சிசில் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஆமா, சிசில் இருக்கு. அப்புறம் ஷியர்ஸ். இதெல்லாம் வந்து கட்டிங் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸை நம்ம பயன்படுத்தும். சரிங்களா? இப்போ ஆர்ச் ஆஃப் ஃப்ரேம் பொறுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, அதில் என்ன மெட்டீரியல் அப்படி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சொல்றேன். ஃப்ரேம்ல வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா மைல்டு ஸ்டீல். ஓகே, மைல்டு ஸ்டீல். அதோட பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம் இருக்கு, ஹேண்டில் இருக்கு, அப்புறம் விங் நெட் இருக்கு. விங் நெட்டு இருக்கு. சரிங்களா? அப்புறம் அதோட பிளேடு இருக்கு. சரியா? இந்த பார்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுல ஆக்சுவலா ஃப்ரேம்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி ரிப்பீட்டடா வர கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அது தெரியல. உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க தெரியல, பட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, முதல்ல பேசிக் நாலேஜ் பிளேடு வந்து ஃப்ரேம்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒர்க் ஷாப்ல பாக்குறோம், ஃபைலிங் ஆக்சா பண்ணிட்டு இருப்பான் பையன். ஒரு 2 செகண்ட்லயே வருவான் திரும்பி, சார் பிளேடு எல்லாம் தேஞ்சு போயிடுச்சு சார், பிளண்ட் ஆயிடுச்சு, எனக்கு வேற பிளேடு கொடுங்க சார். வாங்கி பார்த்தா என்ன ப்ராப்ளம்னா, இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே ராங்கா இருக்கு. பிளேடை வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது தெரியல. இப்போ ரிவர்ஸ்ல அதை ஃபிட் பண்ணி என்ன ஆச்சுன்னா, ரிவர்ஸ்ல ஃபிட் பண்ணி ஆக்செப்ட் பண்ணா என்ன ஆகும்? பிளண்டா தான் ஆகும். இந்த டீத் எல்லாமே என்ன ஆகும்? மழுங்கி போயிடும். மழுங்கி போச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது? கட் பண்ண முடியாது. இப்போ அந்த பேசிக் ஐடியாவே அவங்களுக்கு தெரியாதனால அப்போ அந்த ப்ராப்ளம் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, எப்படி பிளேடை வந்து நம்மளுடைய பற்கள் வெட்டப்பட்டிருக்கும் பிளேட்ல இல்லையா, அது எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பற்கள் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல முன்னோக்கி இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த கேள்வியை தான் அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல. எந்த டைரக்ஷன்ல இருக்க பிளேடு? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். இந்த கொஸ்டினே ரிப்பீட்டடா கேட்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும், அதே ரிவர்ஸ் டைரக்ஷன் இருப்பாங்க. இல்லைன்னா ஆல் தி அபோவ் 4 டைரக்ஷன் லெஃப்ட் ரைட் இப்படி கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அப்போ பார்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு சாலிட் டைப் இருக்கு, இன்னொன்னு அட்ஜஸ்டபிள் டைப் இருக்கு. சரிங்களா? அட்ஜஸ்டபிள் டைப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், பிளேடை வந்து நம்ம ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாலிட்ல அப்படி பண்ண முடியாது. ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேடு தான், ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும்தான் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்தது பிளேடுக்கு வரேன். பிளேடுல என்னன்னா மெயினா வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்னா இப்போ பிளேடு வந்து என்ன மெட்டீரியல் கேட்பாங்க, மைல்டு ஸ்டீலா, எஸ்எஸ்ஆ, அதுல நிறைய டைப்பு இந்த கிரேடை பொறுத்து இருக்கு. சரிங்களா? அப்புறம் அதுல டீத் பேர் இன்ச்சுன்னு, டீத் பேர் என்னன்னா ஒரு இன்ச்சில் எவ்வளவு பற்கள் வெட்டப்பட்டிருக்கு, அதுதான் டீத் பேர் இன்ச்சுன்னு. இப்போ 18 டிபிஐ 24 டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ எந்த பிளேடை எந்த காம்பனண்ட்டுக்கு ஆக்சைன் பண்ண யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஒரு பைப் கட் பண்றீங்க, பைப்பு சிலிண்டரிக்கல் டயால இருக்க ஒரு பைப்பு கட் பண்றீங்க. இப்போ அங்க போய் நம்ம வந்து என்ன டிபிஐ பிளேடை நம்ம யூஸ் பண்ணணும், அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். அங்கே போயிட்டு நான் வந்து 18 டிபி பண்ணலாமா இல்லை 24 பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து அங்கே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா பைப்பில் வந்து அது சிலிண்ட்ரிக்கல் டயா தானே. இப்போ நம்ம கான்டாக்ட் பாயிண்ட் வந்து அங்கே வந்து ஃபுல் ஏரியா கவர் ஆகாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் நமக்கு என்ன ஆகும், கவர் ஆகும். இப்போ கவர் ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து பற்கள் எப்படி இருக்கணும், க்ளோஸாக இருக்கணுமா, ரொம்ப கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கணுமா, அப்படிங்கிறதா அந்த ஸ்கில்லு. இப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்தால் என்ன ஆகும், கட் பண்ணதுக்கு டிஃபிகல்ட். பற்கள் வந்து நான் பேசிட்டு இருக்குது சிலிண்டிகள், ஒரு டியூப் கட் பண்றது, பைப் கட் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ பற்கள் வந்து கொஞ்சம் இடைவெளி கேப்ல இருக்கணும். இப்போதான் கான்டாக்ட் ஏரியா தான் ஆகும். நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா கட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீ 18 டிபி அங்கே போட்டா வச்சுக்கோ, 2 மூமெண்ட் பண்ணும்போதே பிளேடு உடஞ்சிடும். சரிங்களா? இப்போ அந்த டிபிஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சிலிண்ட்ரிக்கல் பைப் வந்து கட்டிங் பண்றதுக்கு என்ன டிபிஐ பிளேடு யூஸ் பண்ணணும் அப்படி, 18 டிபி 24 டிபி உடைய போத் அப்படின்னு 4 ஆன்சர் கொடுக்கலாம்.
பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பிளேடை பொறுத்தளவு பார்க்கணும்னா என்ன மெட்டீரியல் தெரியணும். அது வந்து அதில் வந்து என்ன மெட்டீரியல் என்ன டிபிஐ, சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? அப்புறம் பிளேடை எந்த டைரக்ஷனில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 3 விஷயம் வந்து இந்த ஆக்ஸா ஃப்ரேம் பிளேடில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சிசில். சிசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சிசில் இருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட் சிசில் இருக்கு, ரவுண்ட் நோஸ் சிசில் இருக்கு, அப்புறம் ஹாலோ சிசில் இருக்கு. இப்போ நம்ம என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த சிசிலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம், சரியா? எல்லாமே நமக்கு மார்க்கெட்ல அவைலபிள். பொதுவாக சிசில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல்ல நம்ம வந்து கேஸ்ட் அயர்ன்ற மாதிரி இது டூல் ஸ்டைலில் நம்ம பண்றோம், சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் சீசலுக்கு ஒரு ஆங்கிள் கேட்பாங்க. பிளாட் சீசலோட ஆங்கிள் மெயினாக கேட்பாங்க. அப்புறம் டவுன் நோட் சீசல் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிசிலை பொறுத்த அளவு அதோடைய நேம் தெரியணும், என்ன மெட்டீரியல் தெரியணும், அதோட ஆங்கிள் தெரியணும். பொதுவாக வந்து பிளாட் சீசலில் வந்து ஆங்கிள் மட்டும்தான் கேட்குறாங்க. ஆங்கிள் எல்லாம் இது கேட்பான் அந்த மெட்டீரியல். இப்போ ஹாலோ சீசல் கேட்குறாங்கன்னா அதுல வந்து பர்பஸ் கேட்பாங்க. ஹாலோ சீசல் எந்த இடத்துல யூஸ் ஆகுது, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போ லெதர் இருக்கு, லெதர் இருக்கு. இப்போ அந்த செருப்பு தைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஃபாலோ பண்ணி எடுத்து அந்த லெதரை ஓட்டி போட்டு எடுக்கணும். இப்போ அந்த மாதிரி இடத்துல பெல்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாலோ சீஸ் வச்சு இந்த ரவுண்டை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அவங்களாம் யூஸ் பண்ணுறது ஹாலோ சீஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் மெட்டல் ஒர்க்கெல்லாம் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெண்டிங்கு ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அது வந்து சீஸில். நெக்ஸ்ட்டு ஷியர்ஸ். ஷியர்ஸ் வந்து சிமிலர்லி லைக் சிசர். சிசர் மாதிரி இருக்கும். பட் சிசர் வந்து அஹ், அது லைட் டியூட்டி ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸாக இருக்கிற ஒரு ஷீட்டு, ஒரு 2.5 mm ஷீட் இருக்கு, ஒரு 3 mm ஷீட் இருக்குன்னா அதை போய் சிசரில் நம்ம கட் பண்ண முடியாது, சரியா? அப்போ அந்த மாதிரி இடத்துல ஷியர்ஸ் யூஸ் பண்ணுறோம், சரியா? இந்த ஷியர்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள். அது 6 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அந்த ஷியர்ஸ் என்னன்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, என்னன்னா அது வந்து எதுக்கு பயன்படுது, இந்த பர்பஸ் என்ன? ஷேர்ஸ் வந்து எதுக்கு, என்ன பர்பஸ்? கட்டிங் தி ஷீட், அவ்வளவுதான். அதுதான் அதிகமா அதுல வந்து கொஸ்டின் அதிகமா கேட்கறது இல்லை, சரியா? ஹேண்ட் டூல்ஸ் கேட்டகரியில அதுல கேட்கற கேள்வி ஒரே ஒரு கேள்வி இது மட்டும் தான் கேட்கறாங்க, சரியா? ஸோ அது ஷேர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஃபைலிங் டூல்ஸ். ஃபோர்த் கேட்டகரினா ஃபைலிங் டூல்ஸ். ஃபைலிங் டூல்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் நம்ம யூஸ் பண்றோம். மெயினா வந்து பாஸ்கெட் ஃபைல், பாஸ்கெட் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் கட் ஃபைல் பண்ணுறோம், சரியா? ஸ்மூத் ஃபைல் பண்ணுறோம். அப்புறம் ஃபைன் ஸ்மூத் ஃபைல் இருக்குது. இப்போ என்னென்ன பர்பஸுக்கு எந்த ஃபைலை யூஸ் பண்ணுறோன்றது. அப்புறம் ட்ரையாங்கிள் ஃபைல் இருக்குது. அப்புறம் நீடில் ஃபைல்ஸ், நிறைய நீடில் ஃபைல்ஸ் இருக்குது. ஒரு செட் ஆஃப் ஃபைலில் ஒரு 12 நம்பர்ஸ் ஆஃப் நீடில் ஃபைல் இருக்கும். அப்புறம் கான்கேவ் கான்வெக்ஸில் என்ன பண்ணோம், ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அதில் மெயினாக கேட்குற கேள்வி என்னென்னா ஃபைலோட நேம் உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது என்ன மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் ஃபைலு? கார்பன் ஸ்டீல். என்ன ஸ்டீல்? கார்பன் ஸ்டீல். இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்குறாங்க. அதோடைய மெட்டீரியல் ஃபைல்ஸ், எல்லா ஃபைல்ஸ்லையுமே ஒரே மெட்டீரியல் தான், கார்பன் ஸ்டீலு. அப்புறம் இந்த ஃபைலில் வந்து என்ன ஹை குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணணும்னா என்ன ஃபைல் யூஸ் பண்ணலாம், இப்போ ஃபினிஷிங் ஜாப் பண்ணோம்னா என்ன ஃபைல் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கேட்குறாங்க, சரியா? இப்போ ஹை குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபைல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாஸ்டர் ஃபைல். பாஸ்டர் ஃபைல் அதுக்கு வந்து நம்ம ரஃப் ஃபைலுன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன ஃபைலு? ரஃப் ஃபைல், பாஸ்கெட் ஃபைல். இல்லைன்னா அதை ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டால் ரஃப் ஃபைல்னு கேட்போம். ஏன்னு கேட்டால் அதோடைய பற்கள் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கேப் விட்டு விட்டுட்டோம். அதனால நமக்கு அதிக குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் என்ன பண்ணலாம், ஃபைலிங் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இந்த பாஸ்கெட் ஃபைல் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் கேன் பி ரிமூவ்டு, எவ்வளோ மெட்டீரியலை நம்மள ஒரு ஸ்ட்ரோக்கில் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பான். எவ்வளோ மெட்டீரியல், ஏதாவது ஐடியா இருக்கா? எவ்வளோ மெட்டீரியல் அப்படின்னா மேக்ஸிமம் 1 mm டு 1.5 mm வரையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம், அதுதான் மேக்ஸிமம். மற்றபடி செகண்ட் கட் ஃபைலோ மற்ற ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெட்டீரியல் எடுக்காது, சரிங்களா?
எல்லாமே 0.2 0.3 0.5 இவ்வளவுதான். லெஸ் தென் 1 mm தான் எடுக்கும். அதிகமா எடுக்கிறது வந்து பாஸ்டர் ஃபைல் மட்டும்தான். சரிங்களா? இந்த பாஸ்டர் ஃபைல்ல பார்ட்ஸ் வந்து கேட்கும். பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு ஃபைல் அப்படின்னு சொன்னா, பிளாங்க் போர்ஷன் இருக்கு, பாடி போர்ஷன் இருக்கு, அப்புறம் ஹிப் இருக்கு, அப்புறம் கட்டிங் போர்ஷன் இருக்கு. சரியா? இதுதான் மெயின் போர்ஷன். சரியா? இது வந்து சரி. ஸோ நமக்கு வந்து ஆஹ், அந்த டைரக்ஷன் டைரக்ஷன் ஆஃப் ஃபைல் வந்து அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படின்னா, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து என்ன ஸ்ட்ரோக், ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு. இப்போ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் என்ன? ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் மீன்ஸ் தட் இஸ் அ கட்டிங் ஸ்ட்ரோக், நத்திங் பட் கட்டிங் ஸ்ட்ரோக். ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் மீன்ஸ் ஐடியல் ஸ்ட்ரோக். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்லயும் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்லயும் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அது தப்பு. இந்த ஆப்ரேஷன் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, நமக்கு பட்டில் எப்படி வெட்டப்பட்டிருக்கு? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல கொடுக்கும்போது மட்டும்தான் மெட்டீரியல் எடுக்கும், ரிவர்ஸ்ல எடுக்காது. அப்போ ரிட்டர்ன் எடுக்கும்போது ஃபோர்ஸ் குறைச்சி எடுக்கணும். ஏன்னா தட் இஸ் ஐடியல் ஸ்ட்ரோக். இப்போ வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாது. அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும். இப்போ அதுல இருந்து கொஸ்டின் கேட்போம், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்ல மெட்டீரியல் எடுக்குமா எடுக்காதா? எடுக்காதுன்றது தெரியணும். இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்ன்றது நத்திங் பட் ஐடியல் ஸ்ட்ரோக், அது தெரிஞ்சுக்கணும். ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்ன்றது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைல்ஸ்ல நேம் ஆஃப் தி ஃபைல் உங்களுக்கு தெரியணும். திடீர்னு ஒரு பிக்சர் கொடுத்துருவான், ஒரு ஃபைல் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சொன்னோம் இல்லையா, ஒரு பிக்சரை கொடுத்துட்டு கீழே 4 ஃபைல் நேம் இருக்கும். இது என்ன ஃபைலுன்றது பிக்சரை பார்த்து உனக்கு தெரியணும். இப்போ இது எல்லாமே நாங்கள் கொடுக்குற ஹேண்டிங் ஓவர் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு, நீங்கள் அதை பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம போர்டில் அதெல்லாம் ட்ரா பண்ணி பண்ணோம்னா நிறைய நம்ம கவர் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து அப்படியே போயிட்டு இருக்கேன். சரியா? ஒவ்வொரு பிக்சரும் வந்து எல்லாமே நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஃபைல் இந்த ஷேப்ல இருந்தா இதுக்கு பாஸ்டர் ஃபைல், இந்த ஷேப்ல இருந்ததுன்னா இது செகண்ட் கட் ஃபைல், இந்த ஷேப்ல இருந்ததுன்னா இது ஸ்மூத் ஃபைல், இதோடைய பற்கள் எப்படி இருக்கு, அதோடைய பற்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். இப்போதான் அங்க ஒரு ஃபைலை கொடுத்துட்டு கீழே அந்த ஃபைலோட நேம் 4 கொடுத்தாங்கன்னா கரெக்டா அந்த ஃபைலோட நேம் வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணி கிளிக் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கணும். இப்போ அதோட மெட்டீரியல் கேட்பாங்க சொன்னேன். சரியா? அப்புறம் அதோடைய பர்பஸ் சொன்னேன். சரியா? அப்புறம் அது பார்ட்ஸ். இதுதான் ஃபைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்குற கேள்வி. நெக்ஸ்ட், ட்ரில்லிங் அண்ட் த்ரெட்டிங் டூல்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி சொன்னேன், த்ரெட்டிங் அண்ட் ட்ரில்லிங் அண்ட் த்ரெட்டிங். ட்ரில்லு வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸ் ட்ரில்லிங் பிட் வி ஆர் யூசிங் இன் இன்ஜினியரிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேவா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி, ஒன்று ஸ்ட்ரெயிட் ஷாங் இருக்கு, இன்னொன்று டேப்பர் ஷாங் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஷாங் வந்து என்ன பண்ணலாம், டைரக்டா எதில் பிடிச்சி நம்ம ட்ரில் பண்ணலாம்? பிடிச்சி நம்ம ட்ரில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பேப்பர் ஷாங் இருக்கு, அது என்ன பண்ண முடியும், இதில் போட முடியுமா? ட்ரில் செக்ல போட முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்லீவ்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த அந்த ஸ்பிண்டில், ட்ரில்லிங் மிஷின்ல ஸ்பிண்டில் இருக்கும். அந்த ஸ்பிண்டில் என்ன டேப்பர் இருக்கு, 1:, ஸ்டாண்டர்ட் டேப்பர் 1:3 1:5 அப்படி இருக்கு. அந்த டேப்பருக்கு தகுந்த ஸ்லீவ் செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்லீவ் செலக்ட் பண்ணி அந்த ஸ்லீவ்ல ட்ரில் பிட்டு, டேப்பர் ஷாங்ல இருக்க ட்ரில் பிட்டை சொருகி அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஏற்றிட்டு தான் நம்ம பண்ணணும். இதுதான் ஆப்ரேஷன் மெத்தடு. இப்போ இதுல என்ன கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா, ட்ரில்லிங்ல அதோடைய மெட்டீரியல், அதாவது நேம் ஆஃப் தி டூல் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரைட் ஷாங்கா இல்லை டேப்பர் ஷாங்கான்றது இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். டேப்பருங்கிறது அந்த டேப்பர் ஷேப்ல இருக்கும் அந்த ஷாங்க் போர்ஷன். ஆனா மற்றபடி நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னா அது வந்து பேப்பர்ல இருக்க ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும். சரிங்களா? அந்த டயமீட்டர் பாக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஷாங்க் போர்ஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ அதோடைய பார்ட்ஸ் கேட்பாங்க. என்னது ட்ரில் பிட்ல பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? கட்டிங் போர்ஷன், டிப்பு, இதோட ஆங்கிள். ஆங்கிள், ஒரு ட்விஸ்ட் ட்ரில்லோடைய ஆங்கிள் எவ்வளவு, கட்டிங் ஆங்கிள். இந்த கொஸ்டினை நான் இப்போ முன்னாடி சொன்ன பாரு, இந்த ஸ்கிரைபர் ஆங்கிள், அதே போல ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கேள்வி வந்து ட்விஸ்டர்களுடைய கட்டிங் ஆங்கிள் 180 டிகிரி. சரியா? அப்போ அதோட ஆங்கிள், அப்புறம் அதோட ஃப்ளூட் பாகம், ஃப்ளூட் இருக்கு. எதுக்கு ஃப்ளூட் கொடுத்துருக்காங்க? ட்ரில் பிட்ல ஃப்ளூடுனா அந்த ஓடை மாதிரி இருக்குல்ல, அது எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? ம்?
நம்ம ட்ரில்லிங் பண்ணும்போது சிப்ஸ் அது வழியா வெளியே வரணும். அது மட்டும் இல்லாம கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். ஹீட் வில் பி ப்ரொடியூஸ். இப்போ ஹீட் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த கூலண்ட்டும் என்ன போகும், நமக்கு வந்து அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு அது ஆகிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது அந்த பார்ட்ஸ் அப்போ ஷேங்க்கு பாடி போர்ஷன் கட்டிங் ஏரியா, அப்புறம் அது ஆங்கிள், ஆங்கிள் கட்டிங் ஆங்கிள், அப்புறம் லிப் ஆங்கிள், லிப் ஆங்கிள் இதெல்லாம் வந்து ஒரு பிக்சரை கொடுத்து அது கீழே பார்ட்ஸ் ஒரு 4 பார்ட்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் அதுக்குள்ளது தானே அப்படின்னு உனக்கு தெரியணும். சம்மந்தம் இல்லாத 4 பார்ட்ஸ் இருக்கும், அந்த பார்ட்ஸ் நீங்க டிக் பண்ணிடக்கூடாது. இப்போ ட்ரில் பிட்டுக்கு என்ன பார்ட்ஸ்ன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு கரெக்டாக டிக் பண்ண முடியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அதோட மெட்டீரியலு என்ன டைப் ஆஃப் ட்ரில் பிட்டு, சரிங்களா, அப்போ அதுல என்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அதோட ஆங்கிள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இது ட்ரில் பிட்டை பொறுத்தது. அப்புறம் அதோடைய மெட்டீரியல் சொன்னோம். மெட்டீரியல் என்ன, எல்லா ட்ரில் பிட்டும் ஒரே மெட்டீரியல் தான். ஹை ஸ்பீடு இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, சரியா. ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் நம்ம த்ரெட்டுக்கு போகிறோம். த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேப்பிங் இருக்கு இல்லையா, டேப் எடுக்கணும். டேப்பில் வந்து எத்தனை ஒரு டேப் எனி சைஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm டேப் எடுத்துக்கங்க. 10 mm டேப்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு என்ன சைஸ் போட்டிருக்கணும், எந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். டேப் 10 mmனா ட்ரில்லு வந்து 10 mm இருக்கணுமா, இல்லை அதோட கம்மியாக இருக்கணுமா, இல்லை அதோட அதிகமாக இருக்கணும். கம்மியாக இருக்கணும். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும், ஒரு 10 mmனா 6 mm போட்டுக்கலாமா ட்ரில்லு? 8.5 8.5 போடலாம். அது பிச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 1.5 பிச்சு கிடைக்குது நமக்கு, சரியா. 8 mm 1.5 பிச்சு வச்சு போட்டோம்னாக்கா 8.5 ட்ரில்லு போடுறோம், சரிங்களா. இதே வந்து நமக்கு இன்னும் ஃபைன் பிச்சா வேணும்னா என்ன சொல்லலாம், 9 mm 9 mm இல்லை 8.5 இருக்கு. 8.5ன்றது 9 mm போட்டால் இப்போ பிச்சு 1 mm தானே கிடைக்குது. 0.5க்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வேணும் அப்படின்னா எவ்வளோ போடலாம் அப்படின்னா 8.8 8.8 9 mm பதில் எவ்வளோ போடலாம், 8.8 போட்டு அப்போ எவ்வளோ பிச்சு கிடைக்கும், 1.2. ஸோ இந்த கான்செப்ட் உனக்கு புரியணும். ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு அதில் வந்து இந்த சைஸ் டேப் போடணும், இந்த ட்ரில் சைஸ் கீழே கொடுத்துருப்போம். கொஸ்டின் எப்படி வேணே அவங்க ஃப்ரேம் பண்ணுறோம். ஆனால் அந்த மார்க் எனக்கு அதில் ஒரு மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் தயாராக போகணும், சரிங்களா. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் புரியணும் உங்களுக்கு. அப்பதான் அது உள்ள டெப்த் நீங்க தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஆன்சர், ஐயோ இதை பத்தி தெரியவே இல்லையே, இது என்னன்னு தெரியல அப்படி முடிக்க கூடாது. இப்போ இப்போ அந்த த்ரெட் அப்போ எந்த டேப்பா இருந்தாலும் 3 செட்டு, ஒரு ஒரு செட் ஆஃப் டேப்ல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப் சொல்லுவோம், புரியுதா. அதுக்கு இன்னொரு பேரு இருக்கும். அது கூட ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டேப்புக்கு பதில் என்ன பண்ணலாம், என்ட்ரிங் டேப். அப்புறம் செகண்ட் டேப்புக்கு இன்டர்மீடியட் டேப். அப்புறம் தேர்ட் டேப்புக்கு ஃபினிஷிங் டேப். 3 டேப், புரியுதா. இப்படி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கேட்கல, இதுதானே படிச்சோம் அப்படின்னு. நான் அதுக்கு பேரு என்ட்ரிங் டேப், இன்டர்மீடியட் டேப் அண்ட் ஃபினிஷிங் டேப், இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அதுல எப்போ வந்து ஃபர்ஸ்ட், இப்போ வந்து என்ட்ரிங் டேப் இருக்கு, என்ட்ரிங் டேப் வந்து ஃபர்ஸ்ட் போடணுமா, இல்ல இன்டர்மீடியட் டேப் ஃபர்ஸ்ட் போடணுமா, இல்ல ஃபினிஷிங் டேப் ஃபர்ஸ்ட் போடணுமா? என்ட்ரிங் டேப் தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா தட் இஸ் ஃபார்ம் த லைன். த்ரெட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ராய் ஃபார்ம் பண்ணுது. அதை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் செட் பண்றோம். செட் பண்ண என்ன எவ்வளவு டிகிரிக்கு செட் பண்ணணும், ஒரு 65க்கு பண்ணலாமா, இல்லை 60க்கு பண்ணலாமா, எவ்வளோ பண்ணணும். இப்போ வந்து டேப் இருக்கு, டேப் ரீச் மேலே ஹோல்டு பண்ணிட்டோம், ஜாப் வந்து வயசுல இருக்கு. இப்போ வந்து நான் மேனுவல் மெத்தட்ல டேப்பிங் பண்ண போறோம். டேப்பிங் பண்ணா இந்த டேப் என்ட்ரிங் டேப்பை ஜாபுக்கு பெர்பெண்டிகுலரா 90 டிகிரிக்கு நம்ம செட் பண்ணணும். அது எதை வச்சு செக் பண்ணலாம், ரைஸ் ஸ்கொயர் வச்சு. ரைஸ் ஸ்கொயர் வச்சு என்ன பண்ணணும், 90 டிகிரி இருக்கா பார்க்கணும். அது ட்ரெயின் பண்ணோம். ஒரு ரொட்டேஷன் திருப்பும் போது கொஞ்சம் அப்படி இப்படி சாயும் போது என்ன பண்ணோம், திரும்பி செகண்ட் இதில் கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரிங் டேப் நீ கரெக்டாக போட்டேன்னா இன்டர்மீடியேட்டும் ஃபினிஷிங் டேப்பும் உனக்கு வேலை ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரிங் டேப்பை ராங்கா போட்டீங்கன்னா எல்லாமே ராங்கா தான். இதுக்கப்புறம் நீ கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணா கூட என்ன ஆகும், டேப் வில் பி புரோக்கன். நம்ம டேப் செட் வந்து உடஞ்சிருக்கு, இப்போ யூஸ் கிடையாது.
இப்போ நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணணும்னா கரெக்டாக கேர்ஃபுல்லாக 90 டிகிரி கரெக்டாக போட்டுட்டு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணணும். சரியா? இப்போ 90 டிகிரி செட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரிங் டேப் போட்ட உடனே அது என்ன லைட் லைன் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த லைன்ல என்ன பண்ணும் இன்டர்மீடியட் டேப்பை செட் பண்ணி அதை போடும்போது அது என்ன பண்ணும் இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆகும். போட்ட லைன் மேலேயே என்ன ஆகணும் இன்னும் அந்த மறைய இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி இன்னும் எடுக்கும். ஜஸ்ட் ஃபினிஷிங் டேப் ஒண்ணுமே கிடையாது. அது அப்படியே போய் அது மேலே ஃபினிஷ் பண்ணிட்டு வரும், அவ்வளவுதான். ஜஸ்ட் மூவ் டேப். இப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் டேப் போடலாமா சார் அப்படின்னா ப்ரொசீஜர் படி போடக்கூடாது. பை எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணணும்னா என்ட்ரிங் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டேப் கூட போடுவாங்க. ஏன்னா அவங்க பை எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்டர்மீடியட்டே வேண்டாம் டேரக்டா டைம் சேவ் பண்ணணும்னு போடுவாங்க பை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ப்ரொசீஜர் வைஸ் போனாக்கா தேரட்டிக்கலா நம்ம என்ன பண்ணோம் இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரிங் டேப்பு, அப்புறம் இன்டர்மீடியட் அண்டு ஃபினிஷிங் டேப். ஃபர்ஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட். எனி சைஸ் M10 இருக்கட்டும் M8 இருக்கட்டும் எல்லாத்துக்குமே 3 செட் ஆஃப் டேப் நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன மெட்டீரியல் தெரியுமா? தட் ஆல்சோ ஹை ஸ்பீட் ஸ்டீல். சரியா? ஹை ஸ்பீட் ஸ்டீல் ஆர் டூல் ஸ்டீல். சரியா? ரெண்டு இதுல எந்த ஆன்சர் கொடுத்தாலும் நீங்க அதை டிக் பண்ண தெரியும். சரிங்களா? இப்போ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன மெட்டீரியல், அப்புறம் அதுல எத்தனை செட் ஆஃப் டேப் இருக்கும், ஒரு டேப் செட்ல எத்தனை டேப் இருக்கும் இப்படி கேட்பாங்க. இப்போ 2 இருக்குமா 3 இருக்குமா 1 இருக்குமா அப்படின்னா 3 இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் ஃபார்ம் பண்ணோம்னா எந்த டேப்பை யூஸ் பண்ணணும் அப்படி கேட்கலாம். இப்போ கேட்டா என்ன பண்ணோம் என்ட்ரிங் டேப்பு ஆர் ஃபர்ஸ்ட் டேப் எப்படி வேணும் கேட்கும். சரி, இதுதான் டேப்பிங். ரெண்டாவது டை. இன்னொரு மெத்தடு மர போடுறதுக்கு டை. இப்போ இந்த டேப்பிங் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலா இன்டர்னலா? இன்டர்னல். இப்போ எக்ஸ்டர்னல் எனக்கு மர போடணும். ஒரு சிலிண்டருக்கு ராட்ல ஒரு 12 ராடு இருக்கு. அதில் நான் எக்ஸ்டர்னல்ல நான் மர போடணும். எக்ஸ்டர்னல் மர போடணும்னா எதை வச்சு போடலாம் அப்படின்னா டேப்ல போட முடியுமா? போட முடியாது. டேப் செட்ல எப்படி போட முடியும்? போட முடியாது. அதுக்கு தான் என்னன்னா டை கண்டுபிடிச்சாங்க. டை போடலாம், அதர்வைஸ் லேத் மிஷின்ல போடலாம். லேத் மிஷின் 2 ஆப்ஷன். இப்போ டைல என்ன பண்ணோம் இதே மாதிரி டை செட் இருக்கு. டை செட்டு M10 M2 அதை வந்து என்ன பண்ணுறோம் செட் பண்ணி நம்ம இதே மாதிரி வயசுல அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணோம் அது 90 செட் பண்ணி கரெக்டா நம்ம என்ன பண்ணோம் அதை ஒன்று அதுல வந்து ஒரே டை செட் தான். டைல அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை தான் என்ன பண்ணோம் இதுல 3 டேப் போட்டோம் இல்லையா, அதுல 3 கிடையாது, ஒரே செட்டு தான். அதை என்ன பண்ணும் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி அதை ஃபர்ஸ்ட் என்ட்ரிங் போடணும். என்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் அந்த கரெக்ட் கைடன்ஸ் செட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டெப்த் எடுக்கும்போது செகண்ட் டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கொண்டு வரணும். தேர்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணால் அப்போ நம்ம கரெக்டான அந்த M10 சைஸுக்கு ஒரு நெட் M10 நெட் அதில் போட்டோம்னா என்ன ஆகும் அந்த ஸ்க்ரூவில் கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் இந்த த்ரெட்டிங். இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டில் வேற இப்போ நிறைய மாஸ் ப்ராடக்ட் நிறைய பண்ணணும். இது மேனுவலாக போட்டால் நமக்கு டைம் ஆகும் இல்லையா? இப்போ அது மாதிரி பண்ணணும். லேத் ஒர்க்கில் நம்ம பண்ணிக்கிறோம். லேத்தில் நம்ம த்ரெட்டு போடணும். எக்ஸ்டர்னல் த்ரெட்டு, இன்டர்னல் த்ரெட்டு, எக்ஸ்டர்னல் த்ரெட்டு எல்லாமே லேத்தில் நம்ம போட்டுக்கணும். சரியா? ஸோ இது த்ரெட் அண்டு ரேப்பிங். அப்புறம் ஹோல்டிங். ஹோல்டிங் கேட்டகரி அடுத்தது. இது வந்து ஹோல்டிங் அண்டு கிளாம்பிங் டிவைஸ். ஹோல்டிங்னா உங்களுக்கு தெரியும் பிடிக்கிறது, கிளாம்ப் பண்றது, ஹோல்டு பண்றதெல்லாம் நம்ம வந்து பிடிச்சிட்டு வேலை செய்யும். லைக் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னது ஃபிக்சர்ஸ்? இப்போ ட்ரில்லிங் பண்றோம்னு சொன்னா அதுக்கு சில ஃபிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஜாப் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ட்ரில் பண்ணும்போது அங்கங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, அது ஒரே பொசிஷன்ல இருக்கணும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் நம்ம வந்து கிளாம்பிங் டிவைஸ் சொல்லுவோம். அதுல என்னென்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிஸ் வைஸ் வைஸ் பெஞ்ச் வைஸ் தெரியுதா? மெயின் ஃபிட்டருக்கு வந்து பெஞ்ச் வைஸ்ல கேட்காத கேள்வி கிடையாதுங்க. இப்பயே நான் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோ. 2 கேள்வி பெஞ்ச் வைஸ்ல உண்டு. பெஞ்ச் வைஸ்ல இருந்து கண்டிப்பா 2 கேள்வி இருக்கு. அந்த 2 கேள்வியில ரிப்பீட்டடா கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா பெஞ்ச் வைஸ்ல அந்த ஸ்க்ரூ ராடு இருக்கும் உள்ள, அது என்ன, இந்த பாக்ஸ் நட்டு என்ன மெட்டீரியல்? பாக்ஸ் நட்டு பாஸ்பரஸ் பிரான்ஸ். அந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இப்போ பெஞ்ச் வைஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மெயினா என்னன்னா அதோடைய பார்ட்ஸ் தெரியணும். என்னென்ன பார்ட்ஸ் எல்லாமே ஒரே மெட்டீரியல் கிடையாது. அதோடைய ஜாஸ் 2 ஜா இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேஷனரி ஜா, ஒன்று ஃபிக்ஸ்டு ஜா. சரியா? இப்போ ஸ்டேஷனரி ஆர் ஃபிக்ஸ்டு, இன்னொன்று மூவபிள் ஜா. சரியா? ஸ்டேஷனரி கேட்கலாம், இல்லைன்னா ஃபிக்ஸ்டு, ரெண்டு ஒரே மீனிங் தான்.
மூவபிள் ஜா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. சரியா? இது 2 ஜாஸ் இருக்கு. அப்புறம் அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ ராட் இருக்கு. அந்த ஸ்க்ரூ ராடுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்குள்ள அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் நட் இருக்கு. சரி, அப்புறம் ஒரு ஹேண்டில் இருக்கு. இதுதான் ஃபுல் அசம்பிளி. சரியா? இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாடி என்ன மெட்டீரியல் அப்படி கேட்போம். பெஞ்ச் வைஸோட பாடி என்ன மெட்டீரியல் கேட்போம். என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா கேஸ்ட் அயர்ன் தெளிவா இருக்கணும். அப்புறம் அதோடைய உள்ள இருக்கிற ஸ்க்ரூ ராடு என்ன மெட்டீரியல் கேட்பாங்க. பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பிரான்ச். அதுல ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் என்ன மெட்டீரியல் கேட்பாங்க. ஸ்ப்ரிங் வந்து என்ன மெட்டீரியல்? ஸ்டீல். என்னது? ஸ்டீல். ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஹேண்டில் என்ன மெட்டீரியல்? மைல்டு ஸ்டீல். சரிங்களா? அப்புறம் அந்த மூவபிள் ஜாலையும் ஃபிக்ஸ்டு ஜாலையும் ஜா பிளேட் இருக்கும். ஜா பிளேட், அந்த பிளேட் எப்படி நர்லிங் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக நர்லிங் பண்ணியிருக்கு? ஜாப் வந்து ஹோல்டிங் பண்ணும்போது கிரிப்பா பிடிக்கிறதுக்கு தான் இதை என்ன பண்ணாங்க, ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த இதுல ஜாஸ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் கேட்போம். என்ன மெட்டீரியல் அது? டூல் ஸ்டீல். சரியா? சில பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கிளாம்ப் ஜார்ஸ் வந்து நம்ம மாத்திக்கலாம். எப்படின்னா, அது எக்ஸாம்பிள் சாஃப்ட் மெட்டீரியல். ஒரு பிராஸ் இருக்கு, ஒரு அலுமினியம் இருக்கு, ஒரு கேஸ்ட் அயர்ன் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம அதிக லோடு கொடுத்து என்ன பண்ண முடியாது, ஹோல்டு பண்ண முடியாது. சாஃப்ட் மெட்டீரியல். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜார்ஸ் வந்து அலுமினியம் ஜார்ஸ் இருக்கு, பிராஸ் ஜார்ஸ் இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக வந்து நமக்கு பெஞ்ச் வைஸில் வந்து ஜென்ரல் பர்பஸ்க்கு என்ன இருக்குன்னா இந்த ஸ்டீல் ஜார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பைக்ஸை பொறுத்த அளவுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து அடிக்கடி கேட்கறது வந்து அதோட பாடி என்ன மெட்டீரியல் கேட்குறாங்க, இன்னொன்று அதோட ஸ்க்ரூ ராடு என்ன மெட்டீரியல். ஸோ இந்த 2 கேள்வி வந்து ரிப்பீட்டடாக நிறைய முறை கேட்குறாங்க. அதெல்லாம் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சரியா? நெக்ஸ்ட் கிளாம்ப்ஸ். கிளாம்ப்ஸ் வந்து ஹோல்டிங்க்கு இப்போ அதான் நான் சொன்னேன், ட்ரில்லிங் பண்ணுறோம். ட்ரில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சி கிளாம்பு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக்னு இருக்கும். இப்போ பி பிளாக்ல ஒரு ட்ரில் பண்ணோம். இதை எப்படி பிடிக்கிறது? இப்போ அதுக்கு ஆக்சரிஸ் என்னன்னா, ஒரு பி பிளாக் வைப்பாங்க. அதில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சீக்கிரம் மாதிரி போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணணும். இதெல்லாம் கிளாம்பிங் சிஸ்டம். இது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த ஹேண்ட் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது இந்த கிளாம்ப்ஸில் வந்து பொதுவாக நிறைய கேள்வி கேட்கறது இல்லை. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் கேட்பாங்க. என்னென்ன கிளாம்ப் அப்படின்னா ஏதோ ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இது என்ன ஷேப்பு அப்படி கேட்கலாம். அது யூ ஷேப்பா இல்லை சி ஷேப்பா அப்படின்னு கேட்கலாம். இந்த கிளாம்ப் எங்கே யூஸ் ஆகுது அப்படி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வி பிளாக்ல சைடில் ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கிளாம்ப் போட்டு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸாக ஒரு ப்ராக்டிக்கல் பேஸில் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி கொஷின் கேட்கலாம். அதர்வைஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் அதில் கேட்கறது இல்லை. இதுதான் அதில் கேட்கறது. நெக்ஸ்ட் மிஸ்லினியஸ் டூல்ஸ். மிஸ்லினியஸ் டூல்ஸ் கேட்டகரியில் என்ன வருது அப்படின்னு சொன்னா நமக்கு ஹேமர். ஹேமர்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேமர் நமக்கு வந்து இருக்கு. என்னென்ன? பால்பின் ஹேமரு, ஸ்லட்ஜ் ஹேமரு, அப்புறம் நைலான் ஹேமரு, அப்புறம் மேலெட்டு சொல்லுவோம் உட் ஹேமரு, இதெல்லாம் இருக்கு. சரியா? இப்போ நமக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர்ல என்னென்ன பார்ட்ஸ், இந்த அயன்ல இருக்கு இல்லையா, இந்த அயன் பாடி இருக்குல்ல, அதுல என்னன்னா நெக்கு, ஹை ஹை ஹோல். ஹை ஹோல்ன்றது அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகிற இடம் தான் ஹை ஹோல்னு ஹேண்டில் இருக்கு. அப்புறம் ஸ்டிச்சிங் அந்த அடிக்கிற ஏரியா இருக்குல்ல, இதோட ஃபேஸ் சொல்லுவோம். சரியா? அப்புறம் அந்த மேலே குழிவா இருக்குல்ல, இந்த சைடு பீன் சொல்லுவோம். சரியா? இந்த பார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் அது என்ன மெட்டீரியல். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்? ஹேமர். ஜஸ்ட் மைல்டு ஸ்டீல் தான் ஹார்டன் பண்றாங்க. சரியா? மைல்டு ஸ்டீல் ஹார்டன் பண்றாங்க. இல்லைன்னா ஹெவி டியூட்டிக்கு இந்த ஸ்லட்ஜ் ஹேமர்லாம் தான் டூல் ஸ்டீல்லாம் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் பேர் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ ஸ்லட்ஜ் ஹேமர் என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, கீழே கொடுத்துருப்போம். லைட் டியூட்டி, ஹெவி டியூட்டி அப்படி கொடுத்துருக்கான். 4 ஆன்சர் இருக்குன்னா இப்போ ஹெவி டியூட்டி ஒர்க்கு அப்படின்னு போட்டு சொல்லணும். சரிங்களா? இப்போ ஒரு நைலான் ஹேமர் இருக்கு. நைலான் ஹேமர் வந்து என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியலை என்ன பண்ணும்,
நம்ம ஸ்டிக்கி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ மேலட் இருக்கு. மேலட் எங்க யூஸ் பண்றோம்? ஷீட் மெட்டல் பர்பஸ். ஷீட் மெட்டல்ல ஜாயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா? இப்போ அந்த இடத்துல ஷீட் மெட்டல். ஏன்னா அதுல போயிட்டு நம்ம இரும்புல உள்ள ஹேமர் அடிச்சுன்னா நான் அங்கங்கேயே ஒரு குழி மாதிரி பள்ளம் ஏற்பட்டுரும். இப்போ அதை அடிக்கூடாது. அப்போ இந்த ஹேமர் என்ன பர்பஸ் அப்படி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹேமரோட பேர் தெரிஞ்சுக்கணும், அது என்ன மெட்டீரியல் தெரிஞ்சுக்கணும், அதோடைய பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹேண்ட் டூல்ஸ் கேட்டகரி. சரியா? அடுத்தது பிளையர்ஸ். பிளையர்ஸ் என்ன இருக்கு? கட்டிங் பிளையர் இருக்கு, நோஸ் பிளையர் இருக்கு. சரிங்களா? இந்த பிளையர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதுல என்னன்னா பெருசா கேட்க மாட்டாங்க, மெட்டீரியல் தான் கேட்பாங்க. பிளேயர்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு இது என்ன கேட்டகரி டூல்னு கேட்கலாம். அப்ப என்ன கேட்டகரி கேட்டோம்னாக்கா ஹேண்ட் டூல்ஸ் கேட்டகரியில வந்துடும். சரிங்களா? இப்போ அது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் கேட்பாங்க. மெட்டீரியல் என்ன கேட்டகரி? ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் பிளேயர் கொடுக்குறாங்க. கட்டிங் பிளேயர்ல என்ன மெட்டீரியல்? டூல் ஸ்டீல் தான். நமக்கு பொதுவாக வந்து எல்லா கட்டிங் பிளேயரும் டூல் ஸ்டீல் தான் வருது. சரியா? டூல் ஸ்டீல். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் கேட்பாங்க. இப்போ பிளேயர்ஸ் வந்து சில பிளேயர்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்பஸ் மட்டும் யூஸ் ஆகும். சில பிளேயர்ஸ் வந்து மல்டிபிள் பர்பஸ். இப்போ கட்டிங் பிளேயர் மல்டிபிள் பர்பஸா, சிங்கிள் பர்பஸா? மல்டிபிள் பர்பஸ். என்ன பண்ணலாம்? அது ஒரு வயரை கட் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம்? அஹ் இதை என்ன டைட்னிங் பண்ணலாம், ஹோல்டு பண்ணி டைட்னிங் பண்ணலாம். இல்லைன்னா ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரிமூவ் பண்ணி கைட்டலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே மல்டி பர்பஸ். சரிங்களா? அப்புறம் இதே வந்து நோஸ் பிளேயர் இருக்கு. நோஸ் பிளேயர்ல என்னன்னா ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி வெளியே எடுக்கிறது, ஹோல்டு பண்றது, இந்த மாதிரி தான். சர்க்ளிப் பிளேயர் இருக்கு. சர்க்ளிப் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஒரு சர்க்ளிப் வாஷர்னு ஒன்று இருக்கு, நம்ம யூஸ் பண்றோம் இன்ஜினியரிங்ல. அதுல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். வாஷர் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இங்க ஒரு ஹோல்ஸ், இங்க ஒரு ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ்ல இந்த சர்க்ளிப் என்ன பண்ண பிளேயரை லாக் பண்ணிட்டு அப்படி டைட் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். விட்டுட்டோம்னா எல்லாம் ஆகும். அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேரிங்ல போடுறதுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இடத்துல சர்க்கிள் பிளேயர். இப்போ அதுவும் வந்து ஹோல்டிங் பர்பஸுக்கு நம்ம யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன மெட்டீரியல் கேட்பாங்க, என்ன பர்பஸ் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ டிரைவர் ஆல்சோ ஹேண்ட் டூல்ஸ் தானே. ஸ்க்ரூ டிரைவர் என்ன பண்ணலாம்? ஸ்க்ரூ வந்து டைட் பண்றதுக்கு, அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, ஸ்க்ரூ டிரைவர் ஹேமரா யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? சேஃப்டி கொஸ்டின்ல கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பண்ணமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. இப்போ அது உனக்கு தெரிஞ்சிடணும். கொஸ்டின் எப்படி கேட்போம் நமக்கு தெரியாது, பட் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு ஃப்ரேம் பண்ணுவான். அவ்வளவுதான். புரியுதா? அப்போ சேஃப்டி கொஸ்டினா அதை கேட்கறான்னா ஸ்க்ரூ டிரைவரை வி கேன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து லைக் ஹேமர், லைக் டைட்னிங் பர்பஸ் அப்படி ஒரு 4 இது கேட்குறான் அப்படின்னா எதுன்றது உனக்கு கரெக்டாக தெரியணும். இப்போ ஓகே, இதை தலையில எடுத்து நம்ம நடைமுறையில் என்ன பண்ணுவோம்? யாராவது சும்மா விளையாட்டுக்கு டக்குன்னு இப்படி ஓங்குவோம். அந்த மாதிரி சரி அடிக்கலாம் அப்படின்னு அடிக்கலாம் தானே உண்மையா? இப்போ அடிக்கலாம்னா ஓ இதை ஹேமராவும் யூஸ் பண்ணலாம் போல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தப்பு ஆக்சுவலி. அதனால கரெக்டான என்னன்னா ஒன்லி டைட்னிங் ஸ்க்ரூ. அதுதான் கரெக்ட். டைட்னிங் அண்ட் ரிமூவிங் ஸ்க்ரூ. ஃபேஸ்னஸ். ஃபேஸ்னஸ் கொடுக்கலாம். ஸ்க்ரூன்னு கொடுக்கல பார்க்கலாம் யோசிக்க கூடாது. ஃபேஸ்னஸ்னா என்ன? நெட்டு போல்டு வர்றது எல்லாமே என்ன பேர் இருக்கு? ஃபேஸ்னஸ் தான். ஸோ அப்போ டைட்னிங் அண்ட் ரிமூவிங் ஃபேஸ்னஸ். சரியா? அது அப்புறம் ரிஞ்சஸ். ரிஞ்சஸ் அண்ட் ஸ்பேனர்ஸ். ரிஞ்சஸ் ஸ்பேனர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு சிங்கிள் எண்ட் ஸ்பேனர் இருக்கு, டபுள் எண்ட் ஸ்பேனர் இருக்கு, ரிங் ஸ்பேனர் இருக்கு. புரியுதுங்களா? அது அப்புறம் ரிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ரிஞ்ச் இருக்கு. அப்புறம் அட்ஜஸ்டபிள் ரிங் ஸ்பேனர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா பர்பஸ் தான் கேட்பாங்க. என்ன பர்பஸ்? இப்போ பைப் ரிஞ்சு வந்து பைப் ரிஞ்சு வந்து இருக்கு இல்லையா? அது வந்து எதுக்கு? ஹோல்டிங் தி பைப்பு. அது வந்து சிலிண்ட்ரிக்கல். ஒரு பைப்பை ஹோல்டு பண்ணோம்னா நார்மலாக நம்ம வந்து இருக்கிற பிளேயர்ல வச்சு ஹோல்டு பண்ணால் ஹோல்டு பண்ண முடியாது. இதே பைப் ரிஞ்சு போட்டுன்னா நம்ம செயின் மாதிரி இருக்கும், பேக் அது போட்டு ஒரு ட்ரம் பண்ணிட்டு அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணால் நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம த்ரெட்டு போடுவோம். போட்டோம்னா நல்லா த்ரெட்டு போடலாம். ஸோ இந்த பர்பஸ் எதுக்கு? என்ன
ரின்ச்சஸ் வந்து என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது அப்படின்றது அதை வந்து நம்ம ரின்ச்சஸ் இதில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஹேண்ட் டூல்ஸ் கேட்டகரி. ஹேண்ட் டூல்ஸ் அண்ட் மெஷின் டூல்ஸு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இது வந்து theoretical பார்ட்ஸு. நான் ப்ராக்டிக்கலோட ஓரியன்டாக லிங்க் பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்கோம். அதோட ஹேண்டிங் ஓவர் மெட்டீரியல் உங்களுக்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. இதில் டவுட் ஏதான்னு சொன்னால் நீங்கள் ஃபர்தராக யாருக்கிட்ட உடனே நீங்கள் இந்த காண்டாக்ட் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில ஹேண்ட் டூல்ஸ், மெஷரிங் டூல்ஸ் வந்து என்னென்ன நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்காங்கன்றது அது உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புவாங்க. இப்போ நான் ஒரு ரிவ்யூ நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், நான் தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க, இல்லை நான் ஆன்சர் நான் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி வேணும் நமக்கு, எப்படி கேட்பாங்க, எப்படி இப்போ நடந்த இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, அது ரிலேட்டடான கொஸ்டின் தான். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா, இப் ஏ பேஷண்ட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் டு மவுத் resuscitation treat a first aider should immediately அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. புரியுங்களா? இப்ப கீழே 4 ஆன்சர் இருக்கு. முதல்ல கொஸ்டின் உனக்கு புரியும். கொஸ்டின் எப்படி புரியும்னா, அந்த நேரம் நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ் தான் டைம். அந்த செகண்ட் டைம்ல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகணும்னா ப்ராக்டிஸ் தேவை. சரியா? ப்ராக்டிஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரிஞ்ச கொஸ்டினா கூட இருக்கும், பதட்டத்துல விட்டுருவீங்க. இந்த ப்ராக்டிஸ் வேணும்னா இதை முதல்ல என்ன பண்ணா, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. 10 தடவை பார்த்தீங்கன்னா இது என்ன மீனிங் தெரிஞ்சிடும். அப்போ முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல யோசிக்க தேவையில்ல, டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். இந்த பயிற்சி நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். சரியா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க, கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? இஃப் ஏ பேஷண்ட் does not respond to mouth resuscitation treat, a first aider should immediately. இது எதை பேஸ் பண்ணி கேள்வி? முதல்ல எந்த கேட்டகரியில அந்த கொஸ்டின் வருதுன்றது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஒரு சேஃப்டி கொஸ்டின். இது என்னது? சேஃப்டி கொஸ்டின். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு சேஃப்டி கண்டிப்பா இருக்கும். அந்த பேஸ்ல தான் இந்த ஒரு கேள்வி தான் சேஃப்டி. இப்போ என்ன கேட்கறான்னு 4 ஆன்சர் கீழே இருக்கு. ஒரு பேஷண்ட் இருக்காரு, ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பேஷண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, டஸ் நாட் ரெஸ்பாண்ட் டு மவுத் டு மவுத். மவுத் டு மவுத்ன்றது என்னன்னா, உடனே ரெஸ்பாண்ட் பண்றது, அதான் மவுத் டு மவுத்னுவாங்க. சரியா? குயிக் ரெஸ்பான்ஸ்ன்றல அதான் மவுத் டு மவுத்ன்றது. அந்த டெக்னிக்கலா நீங்க புரியணும் அது. இப்போ மவுத் ரீசஸ்டேஷன் ட்ரீட், அப்போனா ஃபர்ஸ்ட் எய்ட் ஷுட் இமிடியட்லி என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கீழே 4 ஆன்சர் இருக்கு. சீக் மெடிக்கல் ஹெல்ப். மெடிக்கல் ஹெல்ப்புக்கு நாங்கள் போவோன்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, செக் த புரோக்கன் லிம்ஸ் அப்படின்றாங்க. செக் த புரோக்கன் லிம்ஸ். லிம்ஸ்னா என்ன? உடஞ்சி போன அந்த ஏதாவது எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்கா நான் பார்ப்பேன்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, கீப் த பாடி வார்ம் வித் பிளாங்கெட். அதாவது பாடியில வந்து என்ன பண்ணும், சூடு இருக்கிறதுக்காக பிளாங்கெட்டை போட்டு என்ன பண்ணும், நான் உங்களை சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது என்னன்னா, செக் பீப்புள்ஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் பல்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ எது இதுக்கு சூட்டபிளா, நம்ம எதை இமிடியட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதான் கேள்வி. ஒருத்தர் மவுத் டு மவுத் அவரால் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எய்டு வந்து உங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம், அதான் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ இந்த 4 ஆன்சர்ல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சரை கிளிக் பண்ணும். இப்போ நான் சொன்னதுல 4ல எது ஃபர்ஸ்ட் கேள்வி? வெரி குட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, அவருக்கு உயிர் இருக்குதா இல்லையா, என்ன கண்டிஷனுங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செக் த பீப்புள்ஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் பல்ஸ். கண்ணு பார்ப்பாங்க டாக்டர். சரிங்களா? கண்ணு பார்ப்பா, கண்ணு வந்துன்னா அதோட பிரெயின் கண்ட்ரோல்லாம் அதுல எப்படி இருக்கு, ரியாக்ட் பண்றாருன்னு தெரியும், அதை பார்ப்பாங்க. அடுத்தது பல்ஸ் பார்ப்பாங்க. இது 2 தான். ஸோ இதுதான் இமிடியட்டா செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. அதுதான் அந்த கேள்வி வருது. ஸோ இப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம் எல்லாம் நான் பாஸ்டா பண்றேன், இந்த மெட்டீரியல் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லிட்டு நான் போனேன்னா டைம் பத்தாது. சரியா? அதனால நான் அப்படியே கோத்ரூ பண்றேன். Which type of chisel used for a cutting keyways? குரு அண்ட் ஸ்லாட். குருவுக்கும் ஸ்லாட்டுக்கும் வந்து என்ன டைப் ஆஃப் சிசில் வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. 4 கேள்வி, ஒரு 4 ஆன்சர் கீழே இருக்கு. இப்போ நீங்க கொஸ்டின் புரிஞ்சுட்டோம், இது சிம்பிளான கேள்வி தான். இப்போ 4 ஆன்சர் என்ன இருக்கு? ஃபிளாட் சிசில், கிராஸ் கட் சிசில், ஆஃப் ரவுண்ட் நோ சிசில், டைமண்ட் பாயிண்ட் சிசில். கிராஸ் கட் சிசில் கரெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி. The property of metal by which it can be drawn into thin wire.
விஷயம் புரியுதா? the property of metal by which it can be drawn into the thin wire. எந்த ப்ராப்பர்ட்டி குணநலம் உள்ள ஒரு மெட்டலை தின் ஒயரா என்ன பண்ண முடியும், இழுக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துக்கிறாங்க கீழே. இந்த 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு: எலக்ட்ரிசிட்டி, டக்டிலிட்டி, மாலிபிலிட்டி, பிளாஸ்டிசிட்டி. என்ன ஆன்சர்னா டக்டிலிட்டி, தகடாக்கும் தன்மை சொல்லுவாங்க. அந்த அந்த அடிக்கும் போது தகடா நீளும் தன்மை உள்ள அந்த குணநலம் உள்ள ஒரு மெட்டீரியலை தான் நம்ம என்ன பண்ண முடியும், தின் ஒயரா இழுக்க முடியும். சரியா? அது நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்ஸ் ஹெல்ப். நான் சொன்ன ஃபைல் கேட்பாங்க, அந்த ஃபைல் எப்படி கேட்டுக்கிறாங்க, இது போர்டு எக்ஸாம் தான். எப்படி கேட்டுக்கிறாங்க? கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்ஸ் ஹெல்ப்ஸ். கான்வெக்சிட்டினா என்ன? கான்கேவ், கான்வெக்ஸ் ரெண்டு இருக்கு. அது உனக்கு புரியணும். கான்வெக்ஸ்னா எப்படி இருக்கும், கான்கேவ்னா எப்படி இருக்கும். கான்கேவ் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் எப்படி இருக்கும்? குழிவு, குழியாடி, குவியாடி நம்ம படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல, ஞாபகம் இருக்கா? இப்போ இங்க என்ன கேள்வினா, கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல், அப்போ குழிவா இருக்கிற அந்த ஃபைலை வந்து எதுக்கு உதவுதுன்னு கேட்குறாங்க. அது எதுக்கு உதவுது? கான்வெக்சிட்டினா இப்போ ஃபைல் இருக்கு, ஃபைல் வந்து ஃபிளாட் ஃபைல் கிடையாது. கான்வெக்சிட்டி ஃபைல்னா எப்படி இருக்கும், ஆஃப் ரவுண்டு ஃபைல் சொல்றாங்க. இந்த ஆஃப் ரவுண்டு ஃபைலுன்னு நீ புரிஞ்சுக்கணும். கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைலுன்னா ஆஃப் ரவுண்டு ஃபைலுன்னு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்போ ஆஃப் ரவுண்ட் ஃபைல் எதுக்கு, என்ன ஷேப் உருவாக்கும்? ஆஃப் ரவுண்ட் ஷேப் தானே உருவாக்கும். அதுக்கு பேர் என்ன, ஆஃப் ரவுண்டா இருக்கு அந்த ஷேப்பு, பள்ளமா இருக்கு, அது குவியா இருக்கு, அது கான்வெக்ஸ். குழியா இருக்குது, கான்கேவ். அப்போ கான்வெக்சிட்டி ஃபைல் வந்து என்ன ஷேப் உருவாக்குது, கான்கேவ் ஷேப் சர்ஃபேஸ் உருவாக்குது. அதுதான் புரியணும் உனக்கு. புரிஞ்சாதான் ஏன் சார் ஃபைல்ல தானே எப்படி கேட்பாங்கன்னு நான் நினைக்கல, அப்படி சொல்லக்கூடாது. ஃபைல்ல இருந்து எப்படின்னே கேள்வி கேட்கலாம். ஆனா நீ ஷுட் ப்ரிப்பேர் டு ஆன்சர். சரியா? இப்போ என்ன ஆன்சர், 4 ஆன்சர் இருக்கு. டு ஃபைல் கான்கேவ் சர்ஃபேஸ், டு ஃபைல் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், prevent rounding of edge of work, the file to become straight when pressure is applied. இப்போ எது ஆன்சர் அப்படின்னா the file concave surface. இப்போ குழியா இருக்கிற ஆஃப் ரவுண்டு ஃபைலு ஒரு குழிவான ஒரு ஷேப்பை வந்து உருவாக்கும். இப்போ வந்து கான்கேவ் சர்ஃபேஸ், அது அது மாதிரி புரிஞ்சு ஆன்சர் பண்ணும். இதெல்லாம் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின். இப்படி ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபைல்ஸ்ல இருந்து இப்படிலாம் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது, இப்போ ட்ரில்லிங் மிஷின் யூஸ் ஃபார் லைட் டியூட்டி ஒர்க்கு. இப்போ 4 லைட் டியூட்டி சிம்பிள் கொஸ்டின் இது 4 கொடுத்துருக்காங்க. நீ எந்த இதுன்னு நீங்க சொல்லணும். சரியா? அது என்னன்னா, பெஞ்ச் டைப் சென்சிட்டிவ், பெஞ்ச் டைப் சென்சிட்டிவ், பில்லர் டைப், ரேடியல் டைப், கேங் டைப். எது லைட் டியூட்டிக்கு எது? அதுல கொஸ்டின்லேயே லைட் டியூட்டி சொல்லிட்டான். இங்க ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சர்ல ஒரு ஒரு க்ளூ இருக்கு. நீங்க நிறைய டைம் பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ல க்ளூ கொடுத்துருப்பான். இந்த க்ளூ கொஸ்டின் சொல்லுவாங்க. அது இந்த க்ளூ நீ கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்து தெரியலனா கூட அடிச்சுட்டு வந்துடலாம். இதுல என்ன க்ளூ சொல்லு? இதுல வந்து என்னன்னா, இந்த பெஞ்ச் டைப்னு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு தான் க்ளூ. இது அது வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச்ன்றது என்ன, சாதாரண கீழ் லெவல், லோ லெவல் சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த அதுதான் வந்து மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெஞ்சுன்னு எந்த வேர்டு கிடையாது. இதெல்லாம் பில்லர் டைப், ரேடியல் டைப், கேங் டைப் எல்லாம் ஹெவி டியூட்டி. இப்போ லைட் டியூட்டின்னு சொன்னாலே பெஞ்ச் அந்த லோ லெவல். அதுல நீ க்ளூ ஆன்சர் டக்குன்னு அடிச்சிடலாம். சரியா? அந்த மாதிரி இப்போ லைட் டியூட்டிக்கு பெஞ்ச் டைப் சென்சிட்டிவ் மிஷின்ன்றது தெரியும். நெக்ஸ்ட், த ரெக்கமெண்டட் பாயிண்ட் ஆஃப் சிசில் டு கட் த மைல்டு ஸ்டீல். கேள்வி, சிசில்ல நான் சொன்னேன்ல, ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை கொடுத்து அதுல சிசில் கட் பண்ணா எவ்வளவு ஆங்கிள் இருக்கணும்னு கேட்டுக்கிறான். சரிங்களா? இப்போ எப்படி 4 ஆங்கிள் இருக்கு. ரெக்கமெண்டட் ஃபார் பாயிண்ட் ஆங்கிள், பாயிண்ட் ஆங்கிள் கேட்குறான். எவ்வளோ, எதுக்கு? சிசில் கட் த மைல்டு ஸ்டீல். மைல்டு ஸ்டீல் அப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் வேரியேஷன் வரும்னு சொன்னால, இப்போ இங்கே மைல்டு ஸ்டீல் கேட்டிருக்கான். மைல்டு ஸ்டீல்ல 4 ஆன்சர் இருக்கு: 30 டிகிரி, 45 டிகிரி, 55 டிகிரி, 60 டிகிரி. எது ஆன்சர் அப்படின்னா 55 டிகிரி. எதுக்கு? மைல்டு ஸ்டீல். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டாக பர்டிகுலரா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட், டைம் 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 Which grade of file is used for removing rapidly a large quantity of material? நான் இப்போ சொன்னால அந்த கேள்வி வந்துருக்கு. லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும்?
சரி, அதுக்கு இன்னொரு பேர் நான் சொன்னேன். நான் இங்க வந்து பிராஸ்கெட் கொடுக்கல, வேற பேர் கொடுத்துருக்கேன். என்ன பேரு? ரஃப் ஃபைல். நான் சொன்னேன்னா இங்க ரஃப் ஃபைல் தான் இருக்கு. டெட் ஸ்மூத் ஃபைலு, செகண்ட் கட் ஃபைலு, ஸ்மூத் ஃபைலு, ரஃப் ஃபைல். ரஃப் ஃபைல் ஆன்சர் சரியா? இல்லைன்னா சம்டைம் பேஸ்கெட் ஃபைல் கொடுப்பாங்க. இதை கரெக்டாக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்லைட்லி கான்வெக்சிட்டி இஸ் கிவன் த கட்டிங் எட்ஜ் ஆஃப் தி ஃபிளாட் சிசில். ஃபிளாட் சிசில்ல லைட்டா குழிவு இருக்கு. கான்வெக்சிட்டினா பள்ளம், லைட்டா பள்ளமா. நம்ம அதுல பார்த்தாலும் அதே தான், கான்வெக்சிட்டி இருக்கு. என்ன பர்பஸுக்குன்னு கேட்குறேன். இது என்னன்னா இன்க்ரீஸ் கட் கீவேஸ் ஆன் ஷாப். ஷாப்ல கீவே பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பிரிவென்ட் டிக்கிங் ஆஃப் தி எண்டு. எண்டுல வந்து என்னன்னா ஒரு ஒரு ஷேப்பு கரெக்டா வரணுன்றதுக்காக அந்த பர்பஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து இன்க்ரீசிங் இட்ஸ் டக்டிலிட்டி. டக்டிலிட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று இன்க்ரீசிங் டஃப்னஸ். இந்த மெட்டீரியல் டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்குன்றாங்க. எது இது ரைட் ஆன்சரு? எதுக்கு அப்படின்னா இல்ல, இந்த ப்ரிவென்ட் டிக்கிங் ஆஃப் தி எண்ட்ஸ். எண்டில் வந்து முடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டான ஃபினிஷிங் வந்து நம்ம ஷேப் வந்து ஃபார்ம் பண்றது தான் என்ன வந்ததுன்னா இந்த இது கான்வெக்சிட்டி வந்து இது கொடுத்துருக்காங்க, ஃபிளாட் ஷீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? அது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பார்க்காது. ஏன்னா அந்த டூல்ஸ் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த டூல்ஸ் பயன்படுத்தலாம் ஞாபகம் வராது. இப்போ நீங்க அதை படிக்கும்போது கவனமா படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் கிராஜுவேஷன் அந்த திம்பிள் ஆஃப் மெட்ரிக் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் இருக்கு, மெட்ரிக் மைக்ரோமீட்டர் இருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெட்ரிக் மைக்ரோமீட்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. இப்போ மெட்ரிக் மைக்ரோமீட்டர்ல என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் கிராஜுவேஷன், அந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த கிராஜுவேஷன் லைன் போட்டிருக்காங்க பாரு, இந்த ஒவ்வொரு லைனு, இந்த லைனுக்கு வந்து எவ்வளோ எத்தனை லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அது கீழே இருக்கு 10 லைனு, 50, 100, 1000 அப்படின்னு. 50 தான் கரெக்டான சரியா? விச் ஒன் ஆஃப் தி மார்க்கிங் மீடியா டேக்ஸ் லாங்கர் டைம் டு ட்ரை. மார்க்கிங் மீடியா அப்ளை பண்றீங்களா ஜாப் மேல, அப்போ ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாம இருக்கும்னா என்ன மார்க்கிங் மீடியா போகலாம் அப்படின்னு கேள்வி. இப்போ நம்ம என்னென்ன மார்க்கிங் மீடியா, ஒயிட் சார்ட் போடுறோம், அப்புறம் ப்ரிசிஷன் ப்ளூ யூஸ் பண்றோம். இப்போ சில கெமிக்கல்ஸ் இது இருக்கு, மார்க்கிங் மீடியா இருக்கு. அதில் இவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, சாக் பவுடரு, ப்ரிசிஷன் ப்ளூ, காப்பர் சல்ஃபேட்டு, செல்லுலோஸ் லாக்யூர். எது இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் ட்ரை ஆகாம இருக்குன்னா அதுல கெமிக்கல்ஸ் டிபெண்ட் பண்ணி கெமிக்கல்ஸ் ரேஷியோ. இப்போ எது ரொம்ப நேரம் ட்ரை ஆகாம இருக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து செல்லுலோஸ் லாக்யூர். செல்லுலோஸ் லாக்யூர் தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு மாற்ற முடியாது ட்ரை ஆகாம இருக்கும். அதுதான் சரியா? த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட் சால்டர். சாஃப்ட் சால்டரிங் ஆப்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. தட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹேண்ட் டூல்ஸ் தான். சால்டரிங் பண்றலாம், சால்டரிங் பிரேசிங் இருக்குது, சால்டரிங். இந்த சால்டரிங்ல வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா அதுல எலமெண்ட் யூஸ் பண்றோம். அதுல என்ன எலமெண்ட் அப்படின்னு மெட்டலோட நேம் கேட்குறாங்க. இப்போ அதுல 4 இருக்கு, 4 ஆப்ஷன். டின் அண்ட் லெட், லெட் அண்ட் ஜிங்க், டின் அண்ட் காப்பர், டின் அண்ட் ஜிங்க். எப்படி எதுன்றது நீங்க அந்த சால்டரிங் ஆப்ரேஷன் படிச்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எது யூஸ் பண்றோம்னா டின் அண்ட் லெட், டின் அண்ட் லெட். சரிங்களா? ஓகே. அது the size of the dividers is specified by divider சொன்னோம் இல்லையா, இந்த டிவைடரை சைஸை வந்து எதை வச்சு ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. எதை வச்சு அப்படின்னு சொன்னா 4 ஆன்சர் கீழே இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் வென் ஓப்பன்டு ஃபுல்லி. எப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்றோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு அது ஒண்ணு. ரெண்டாவது டோட்டல் லென்த் ஆஃப் தி லெக். லெக் இருக்குல்ல அதோடைய டோட்டல் லென்த் சொல்றாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிவட் அண்ட் த பாயிண்ட். பிவட் சென்டருக்கும் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. லென்த் ஆஃப் தி லெக்ஸ் வித்தவுட் பாயிண்ட், பாயிண்ட் இல்லாம லெக்கோட லென்த்னு சொல்றாங்க. எது கரெக்டான ஆன்சரு எதுன்னு சொன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் வென் ஓப்பன் ஃபுல்லி. அந்த டிவைடர் எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்றோமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். அதை வச்சு தான் அளவு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது ட்ரை ஸ்கொயர் இஸ் செக்கிங் ஃபார். நான் சொன்னேன் அந்த கேள்வி இங்கே வந்திருக்கு. ட்ரை ஸ்கொயர் செக்கிங் ஃபார் 4 பர்பஸ். செக் த ரவுண்ட் சர்ஃபேஸ், செக் த குரூவ் சர்ஃபேஸ், செக் த ஃபிளாட் சர்ஃபேஸ்,
check the irregular shape. Check the flat surface. கரெக்டா? ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னொரு 30 முடிச்சிடலாமா? The value of one thimble scale division is a micrometer. மைக்ரோமீட்டருடைய திம்பிள் ஸ்கேல் முன்னாடி பார்த்தா மெயின் ஸ்கேலோடைய கிராஜுவேஷன் கேட்டாங்க. இதுல திம்பிள் ஸ்கேல் கேட்கறாங்க. திம்பிள் ஸ்கேல்ல என்ன கேட்கறான் அப்படின்னா அதோடைய வேல்யூ 1 திம்பிள் ஸ்கேலோடைய வேல்யூ கேட்கறான். அப்போ 1 திம்பிள் ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ? கீழே 4 ஆன்சர் இருக்கு. 1 mm, 0.5 mm, 0.02 mm, அப்புறம் 0.01 mm. எது கரெக்ட்? திம்பிள் ஸ்கேல், நாட் மெயின் ஸ்கேல். 0.01 mm, 0.01 mm. அதாவது திம்பிள் ஸ்கேல்னா ரொம்ப சின்ன கோணம். அதாவது இந்த பேரல் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஸ்கேல் டைரக்ஷன் மேல ஒரு பேரல் இருக்கும். அந்த பேரல்ல வர ரீடிங் தான் திம்பிள் ஸ்கேல் சொல்லுவோம். சரிங்களா? அந்த கிராஜுவேஷன் வந்து ஒரு லைன் வந்து 0.01 mm. சரியா? இந்த கொஸ்டின் ஸ்பீடா கேட்கிறாங்க. நெக்ஸ்ட், the least count of micrometer. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். least count of micrometer எவ்வளோ? 0.01 mm. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது இல்லாத கேள்வி. வெர்னியர் மைக்ரோமீட்டர் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.001 mm. ஏன்னா அது இதை விட துல்லியமா இருக்கும். சரியா? சரி, இப்படி கேள்வி கேட்கலாம். இப்படி கேட்கிறேன், டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் எவ்வளோ லீஸ்ட் கவுண்ட்? அதுக்கும் 0.001 mm தான். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வெர்னியருக்கும் டிஜிட்டல் சப்போஸ் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்கறான்னா, ஓ அதுக்கு பாரு அப்ப இதுக்கு இன்னொரு 0 போட்டுக்கலாமோ, 0.0001 mm அப்படி போட்டு 0.001 mm தான் ஆகுது. சரியா? ஸோ இப்படி கொஸ்டின் எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணலாம். யூ ஷுட் ரெடி ஃபார் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், the micrometer is based on the principle of. இந்த கேள்வி கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுப்பா. இப்ப நான் கேட்கறது அவ்வளோ டைம் கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வி. புரியுதா? இது என்ன நீங்க சொல்லணும், கரெக்டா சொல்றீங்களா பாக்குறேன். மைக்ரோமீட்டர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல். மைக்ரோமீட்டர் எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுதுன்னு கேட்கிறான். வெரி குட், எக்ஸலன்ட். போல்டன் நட் 4 ஆன்சர் இருக்கு. போல்டன் நட், டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஸ்கேலு, வேக்கன் பினியன், நன் ஆஃப் திஸ். எதுவுமே இல்லை, நன் ஆஃப் திஸ் அப்படின்றான். அப்படின்னா என்ன? நட் அண்ட் போல்ட். ஏன் நட் அண்ட் போல்ட்னா மெயின் ஸ்கேல் இருக்கு, மேல திம்பி ஸ்கேல் இருக்கு, ரேட்செட் ஸ்டாப்பை ரொட்டேட் பண்றோம். இது அது மேல இது வந்து ஸ்க்ரூ மாதிரி இருக்கு, அது மேல நட்டு மாதிரி இருக்கு. இப்போ போல்டு நட்டு. சரியா? அதுக்குதான் அது பேரு போல்டு நட் அண்ட் போல்டு பிரின்சிபல்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து லாஜிக் கொஸ்டின். சரியா? அது மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இது இப்போ நமக்கு இன்னைக்கு டைம் ஷெடியூல எவ்வளவு முடியுதோ அதை பார்த்துருக்கோம். ஸோ மீதி உள்ளதை நம்ம இடைப்பட்ட நாட்கள் நம்ம இது பண்ணலாம். உங்களுக்கு ஹேண்டிங் ஓவர் மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து சார் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட்னு சொன்னா அதுல காண்டாக்ட் பண்ண நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கோஆபரேஷன். இஃப் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் ரிகார்டிங் டுடே சப்ஜெக்ட். அதாவது மெஷரிங் டூல்ஸ் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ் கேட்டகரி 6 கேட்டகரி பார்த்தோம். அந்த 6 கேட்டகரியில இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு ஐட்டத்துலையும் என்ன டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது புரியல இல்லை மறுபடியும்னா நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. Again I repeat. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான வகுப்பை ஐசக் சார் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேல எடுத்திருக்காரு. உங்களுக்கான ஆரம்பம் முதல் ஒரு அடிப்படை புரிதலோட, ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றோம், அப்படி படிச்சா கூட உங்களுக்கு புரியாது. அதனாலதான் ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஐடிஐல நம்ம ஃபேக்கல்ட்டி எப்படி எடுப்பாங்களோ அதுக்கு இணையா அதை விட இன்னும் அதிகமாகவே நல்லா சிறப்பா எடுத்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கான டவுட் செஷன் எதாவது இருந்தா நீங்க வந்து அன்மியூட் பண்ணி ஆஃப்லைன்ல இருக்கவங்க நேரா கேட்கலாம். ஆன்லைன்ல இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்பாங்க. இப்ப வந்து ஆன்லைன்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த எம்சிக்யூ டைப், இப்ப சார் வந்து ஒரு 20-25 கொஸ்டின் பக்கம் கேட்டாரு. ஆனா அதே ஒரு 110 கொஸ்டின் தயார் பண்ணி வச்சிருக்கிறது. அந்த மெட்டீரியல் இப்ப உங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க்ல அது போஸ்ட் ஆகும், அது பிடிஎஃப்ல வரும், அதை நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்ம எத்தனை பேர் பங்கேற்பாளர்கள் அப்படின்னு முக்கியம்.
இன்னைக்கு வந்து ஒரு 130 140 பேர் பக்கம் இருக்காங்கன்னா அது அட்டண்டன்ஸ் வந்து எல்லாரும் போட்டுருங்க. கூகுள் அந்த ஃபார்ம் போட்டுருங்க, அதுல அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. இந்த டவுட் செஷன் கிளியரிட்டி செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்லைன்லயே வந்துட்டு ஒரு டெஸ்ட், இன்னைக்கான எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட், ஒரு 20-25 கேள்விக்கான டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல போடுறோம். அதுவும் நீங்க அட்டன் பண்ணலாம். அது நீங்க அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கான மார்க் வந்துடும். ஏன்னா நம்ம என்ன இன்னைக்கு வகுப்புல புரிஞ்சுக்கிட்டோம், என்ன அதுக்கான நோக்கத்துல தான் இருக்கோம். இப்ப உங்களோட சந்தேகங்களை ஐசக் சார்ட்ட இந்த வகுப்பு ஒட்டிய சந்தேகங்களை கேட்கலாம். ஆன்லைன்ல இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அன்மியூட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஆஃப்லைன்ல இருக்கவங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கூட நீங்க கேளுங்க. இது உங்களுக்கான டைம். இவ்வளவு நேரம் நான் பேசணும், நீங்க கேட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஓப்பனா நீங்க பேசலாம். இது வந்து ஒரு ஓப்பன் ஃப்ரீடம் உள்ள ஒரு இடம் தான் நீங்க வந்திருக்கீங்க. சரி, அதனால சப்ஜெக்ட் ரிலேட்டடா எனி வேற ஏதாவது டவுட்னா கூட நீங்க கேளுங்க, நம்ம அதை குறித்து ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு டவுட் வரலன்னா கூட பிறகு இப்போ போயிட்டு நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, படிப்பீங்க, அதுல சில டவுட் வரலாம். அது மாதிரி இருந்தா கூட நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். சரிங்களா? நோ ப்ராப்ளம். நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க அதை வந்து கேட்டு தெளிவுபடுவீங்க. எக்ஸாம் போறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கிளியர் கேட்டா இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இருந்து நைட்டு எத்தனை மணிக்கு எழுந்துச்சு கேட்டா கூட இது சொல்ற அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ். நான் திரும்பி திரும்பி நான் சொல்றேன், இங்க நடத்துற இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சு நீ எக்ஸாமுக்கு நான் தயாராகிடுவேன், நான் போய் ஆன்சர் பண்ணிடுவேன்றது இது தயவு செய்து நினைக்காது. ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று ஹார்ட் ஒர்க் அண்டு ப்ராக்டிஸ், முயற்சி அண்டு பயிற்சி. இது 2 இல்லைன்னா யாருமே சாதிக்க முடியாது. இது எல்லாருக்கும், எனக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி, இதான் ஒரு விஷயம். இங்க வந்து டெய்லி யாராவது ஃபேக்கல்ட்டி வந்து எடுப்பாங்க. ஆனா அது எடுக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு பயன் இல்லை. அதை நீ எடுத்து எந்த அளவுக்கு பயிற்சி பண்ற, புரியுதா? இப்போ முயற்சி எடுத்து தானே இங்க வந்திருக்கீங்க. இது ஒரு முயற்சி தானே. இப்போ ஆன்லைன்ல வர முடியாதவங்க ஆன்லைன்ல உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தட் இஸ் ஒன் ஆஃப் தி, அது ஒரு முயற்சி தானே. அது வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க, நீங்க நேரா வந்திருக்கீங்க. ஓ, அது ஒரு முயற்சி. அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்ன? பயிற்சி, ஹார்ட் ஒர்க். அது 2 கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். நீங்க ஹார்ட் ஒர்க் டெய்லி ஒரு 1 ஹவர் நீங்க இந்த கொடுக்குற மெட்டீரியல்ஸை டெய்லி 1 ஹவர் அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. அப்படியே லைன் பை லைனா டிக்டேஷன் பென்சில் வச்சுங்க, இதை அப்படியே டிக்டேட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் புரியலையா, இதுக்கு என்ன மீனிங் தெரியல, உடனே ஒரு டிக்ஷனரி பக்கத்துல வச்சுங்க. இந்த டிக்ஷனரி இல்லைன்னா நெட்ல கூகுள்ல பாருங்க, இந்த மீனிங்கை தெரிஞ்சுங்க. அதுல டெக்னிக்கல் என்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன், இங்கிலீஷ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். இப்போ வந்து ஐடிஐ கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துலயுமே டெக்னிக்கல் வேர்டு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ல 2 அல்லது 3 டெக்னிக்கல் வேர்டு இருக்கு. நீங்க ஃபுல் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருந்தா கூட நான் சொல்றேன் இந்த ஒரு, அது வந்து எல்லாருக்கும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்றேன். சரியா? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதான் பெஸ்ட். அதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ல 3 டெக்னிக்கல் வேர்டு இருக்கான்னு பாருங்க. இந்த 3 டெக்னிக்கல் வேர்டை கோயின்சைட் பண்ணீங்கனாலே அதுக்கு ஆன்சர் இதான்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அப்ப 4 ஆன்சர் கீழே இருக்கும், 2 ஆன்சர் கண்டிப்பா இல்லைன்றதை நீ முடிவு பண்ணிடுவ. 2 தான் மீது, அந்த 2ல இதுவா அதுவான்றத அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் வச்சு நீ எடுத்துடலாம். இது ஒரு டிப்ஸ், ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ இப்படிதான் இருக்கனா, இதை வந்து ஓப்பனா எந்த டவுட் கேளுங்க. சரியா? இப்போ கேளுங்க. ஓகே முத்துக்குமார், இப்போ நீங்க கேளுங்க. வணக்கம் சார். வெர்னியர் சொல்லுமா. காலிபர் முத எங்க அறிமுகப்படுத்தினாங்கன்ற கொஸ்டின் அடிக்கடி வரும் சார். வெர்னியர் காலிபர் எங்க முத அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றது. ஓகே, வெரி குட். இப்போ அந்த கேள்விக்கு ஆன்சர் வேணுமா? நான் சொல்லணுமா சார்? இல்ல, உங்களுக்கு தெரியுங்களா இல்ல கேக்குறீங்களா? அமெரிக்கான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க தெரிஞ்ச சொல்ல விரும்புறீங்க. அப்படி இல்லை சார், உங்கள்கிட்ட இது அடிக்கடி வர்ற கொஸ்டின் சார், அதனால சொன்னேன் சார். வெரி குட், வெரி குட். உங்களுடைய சஜஷன் ஃபீட்பேக் நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ அது வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
So, அது நல்ல விஷயம். பண்ணி இப்ப சொன்னது நல்ல விஷயம். வேற ஏதாவது doubt இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு அதாவது அவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்றது என்னன்னா, வெந்நீர் காலேஜ்ல முதல்ல எந்த கண்ட்ரில வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கா நினைக்கிறாங்க ஒரு டவுட் சொல்றாரு. ஆனா எந்த, அதாவது இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்ல வர விஷயம். அது வந்து எந்த கண்ட்ரிங்கிறது எக்ஸாக்டா ஐ திங்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் நான் நினைக்கிறேன். அதனால கன்ஃபார்ம் பண்ணி அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ் நான் லோகேஷ் குமார், இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. லோகேஷ் குமார். சார் சார் இப்போ இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றோம்ல சார். சார் கேக்குதா சார்? ஹலோ கேக்குது, சொல்லுங்கம்மா. ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? இப்போ அட்டன் பண்றோம்ல சார். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ சார் கேக்குதுங்களா சொல்லுங்க. சார்? சார் இப்போ ஒரு கேக்குதுமா, கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. அட்டன் பண்றோம்ல சார். சார் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றோம்ல சார். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து மார்க் வந்து இப்போ அதை இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டா எவ்வளவு சார் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க? ஒரு கொஸ்டின் வந்து தப்பு பண்ணீங்கன்னா 4 மார்க் மைனஸ் ஆகும். ஆமா சார். இப்போ 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா அது ஒரு கொஸ்டின்ஸ் மார்க்கா சார் அது? இல்ல, ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இருந்தா 1 மார்க். சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க 30 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க. சார். 30ல வந்து 25 கொஸ்டின் ரைட்டா அட்டன் பண்ணீங்கன்னா 25 மார்க் வந்துரும். சார். இப்ப 5 கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணிட்டீங்க, ஆன்சர் வந்து தவறு. சார். அப்ப 5 கொஸ்டின் 4 மார்க் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 2.5 மைனஸ் ஆகுமா? ஆமா சார். 1.5 மைனஸ் ஆகும் இல்லையா? ஆமா சார். 5. அப்ப அந்த 1.5 வந்து இந்த 25 மார்க் எடுத்தீங்க இல்லையா? ஆமா சார். அதெல்லாம் மைனஸ் ஆயிட்டா டோட்டல் மார்க் வரும். ஓகே சார். அது இதுதான் சார் டவுட் எனக்கு. அதனால வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு, 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க். அதை கவனமா மனதில் வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். சார். ஓகேங்க சார். ஓகேம்மா, நல்லது. லோகேஷ் குமார். சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் எப்படி எழுதணும், இந்த எக்ஸாம் பத்தி வந்து கடைசி நாள் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி எழுதணும், என்ன தப்பு பண்ணக்கூடாது, எதை பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு கடைசி நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸாம் பத்தி. ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் அதை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ எக்ஸாம் பத்தி டீடைல்ஸ் எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நடத்தின பாடத்துல இருந்து ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. மோசஸ், அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேளுங்க. Hello. சொல்லுங்க. Sir, the convexity of file helps to concave surface, but convex surface, which type of using, sir? Convexity file made concave surface. Yes, sir. But your convexity, question is, sir, convexity file helps to concave surface, sir. Convex, yes. Convex surface, which types are using? Convex type file is not available in the market. Only concave only. Only concave only, sir. Yes, concave convex is only available. Concave file not available. Okay, sir. Yes. Next, question கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். அடுத்து கேசவன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், டிவைடர் வந்து என்ன மெட்டீரியல் சொன்னீங்க? நான் கரெக்டா நோட் பண்ணல. அந்த மெட்டீரியல் மட்டும் ஒன்ஸ் மோர் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. டிவைடர் வந்து hardened steel, tool steel, tempered, tool steel, hardened tempered, sir. Hardened tempered steel. ஓகே சார். சார், நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டீல் ரூல் சொன்னீங்கல்ல சார்? எஸ்.
ஸ்ட்ரீட் ரூல் இல்ல சார், சாரி சார். ஆக்ஷா ஃப்ரேம் பிளேடு பத்தி சொன்னீங்கல்ல சார், எஸ் சொல்லுங்க. அந்த ஆக்ஷா ஃப்ரேம் டீத்தோட இன்ச்சஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றது வந்து அது மட்டும் சொல்லுங்க சார். அதாவது எந்த எனி பிளேடு, இந்த லாக்ஸா பிளேடு சார். ஒரு ஒரு per inch, ஒரு இன்ச்சுக்கு how many teeth cut? அதான் ஒரு இன்ச்ல எவ்வளவு பற்கள் வெட்டப்பட்டிருக்கு அதை பொறுத்து புரியல தான் சார். நம்ம பேர் இன்ச் சொல்லுவோம். சார் புரியல சார், ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க சார். அதாவது ஒரு இன்ச் இல்லையா, ஆமா சார். ஒரு இன்ச்ல எவ்வளவு பற்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஓகே ஓகே சார். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ச்ல 18 பற்கள் வெட்டப்பட்டிருக்குன்னா அந்த டீத் பேர் இன்ச் 18 டீத் பேர் இன்ச் சொல்லுவோம். ஓகே சார் ஓகே சார். இப்போ வந்து ஒரு இன்ச்ல 24 டீத் கட் பண்ணிருக்குன்னா 24 டீத் பேர் இன்ச் சொல்லுவோம். ஓகே சார் ஓகே சார். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சார் ஓகே சார். அதுக்கான இது என்னவோ அதுதான் ஒரு இன்ச்சில் எவ்வளவு பற்கள் வெட்டுறோமோ அது பொறுத்து தான் நம்ம வந்து இது சொல்ல முடியும். ஆமா ஆமா, அதுதான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல டீத் பேர் இன்ச் சொல்லுவோம். ஓகே சார் ஓகே சார். டீத் பெர் இன்ச். எஸ். ஓகே சார் ஓகே ஷார்ட்டா சார். வந்து டிபிஐ னு 80 டிபிஐ 24 டிபிஐ சொல்லுவோம் நம்ம. சரி சார் சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, அடுத்து செல்லதுரை, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் என்னோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பற்றி தாங்க சார். கேட்கலாமா? ஒரே ஒரு கொஸ்டின் தான் சரி கேளுங்க. சார். அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நம்ம 3 லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணுற லாங்குவேஜ் இங்கிலீஷா அல்லது தமிழோ எதை செலக்ட் பண்ணால் அதிலே தான் எல்லா கொஸ்டின் வருமாங்க சார்? இல்லை 3 லாங்குவேஜ்லேயும் வருமாங்க சார்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணீங்கன்னா சரிங்க சார். உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் வர ஃப்ரேம் வந்து இங்கிலீஷ்ல தான் வரும். ஓகேங்க சார். ஹிந்தி ஆப்ஷன் டிக் பண்ணீங்கன்னா ஹிந்தி தான் வரும். ஓகேங்க சார். அப்ப தமிழ் ஆப்ஷன் வந்து தமிழ் தான் வரும். இந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். முத்தமிழ், உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார் சார் இது குயிக்கா ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் சொன்னீங்களா சார்? மீடியா மார்க்கிங் மீடியா வந்து குயிக்லி ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு அதுல நான் ப்ரிப்பேர் பண்ண புக்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சார், குயிக்கா ட்ரை ஆகுறது வந்து செல்லுலோஸ் லிக்யூட் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஆனா ப்ரூஷியன் ப்ளூ வந்து அதிக நேரம் எடுக்கும் அப்படின்னு இருக்காங்க சார். இல்ல சார், நீங்க அதாவது குயிக்கா ட்ரை ஆகும்னு சொன்னீங்களா சார்? இல்ல, இந்த கொஸ்டினை நான் ரீட் பண்றேன் பாருங்க. இல்ல சார். கொஸ்டினை ரீட் பண்றேன் பாருங்க. Which one of the marking media takes longer time to dry? ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் அதிகமா எடுக்கிறது எந்த ஐட்டம் சொல்லி நம்ம கேட்டோம். ரொம்ப நேரம் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு டைம். ரொம்ப நேரம். குயிக்கா சொல்லல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப டைம் வந்து டியூரேஷன் வந்து அதிகமா எடுக்கும். ஏன் சார்? அதான் சார், அதாவது அந்த மீடியா வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரூஷியன் ப்ளூ தான் சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாங் இருக்கா? ஆமா சார். அதாவது வந்து ஸ்லோவா ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ரூஷியன் ப்ளூ தான் சார் கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸ் லிக்யூட் வந்து சீக்கிரமா ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லாங் டைம் விட ஸ்லோ ட்ரை இருக்குது. ஸ்லோவுக்கும் லாங்கருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே சார். லாங்கர் வந்து டேக் மோர் டைம். சார் நீங்க பேச கொஞ்சம் புரியல சார். இப்போ லாங் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour இருக்கியா? ஸ்லோ மீன்ஸ் சம் மினிட்ஸ், அது மாதிரி. ஓகே சார். ஓகே சார். லாங்கர் டியூரேஷனும் நீங்க டிஃபர் பண்ணணும். ஓகே 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 சார். ஓகே புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ.
ரஹ்மான். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் நான் ப்ரிப்பேர் பண்ண புக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரைபரோட பாயிண்ட் வந்து 8 to 12 டிகிரி போட்டுருந்துச்சு சார். ஆனா ஆக்சுவலா நீங்க சொன்னதான் கரெக்ட். நான் புக் பண்ணேன் 12 to 15 டிகிரி தான் கரெக்டா போட்டு. அது இப்போ வந்து குரோம்ல வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணல இஷ்யூ இருக்கு சார். கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு புக் சொல்லுங்க கொஞ்சம். இல்ல, இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கு கேள்வி கேட்டதுனால நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க எல்லா புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தர் புக் இருக்கு. அந்த எல்லா ஆத்தருடைய புக்கும் கரெக்டா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே சார். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு நாங்க எடுத்து இந்த மெட்டீரியல் நாங்க கொடுக்குறோம், சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க சார். சில ஆத்தர் வந்து ப்ராப்பரான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆடுவீங்க. ஓகே சார். சார் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க. பிடிஎஃப் கொண்டு ரிட்டர்ன் சார் லிங்க் அனுப்பிச்சு முடியுமா சார்? கண்டிப்பா பிடிஎஃப். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இளவரசன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்களா சார்? இளவரசன். கேட்க சொல்லுமா. சார் ஃபிளாட் சிசில் வந்து ஆங்கிள் சொல்ல எவ்வளோ சார் நீங்க? ஃபிளாட் சிசில் வந்து 55 டிகிரி நம்ம பார்த்தோம்ல, மைல்டு. ஆமா சார். 55 டிகிரி ஆங்கிள் வந்து பாயிண்ட் ஆங்கிள் வந்து 55 டிகிரி. பாயிண்ட் ஆங்கிளுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே ஓகே சார் அந்த கொஸ்டின் பிடிஎஃப் லாஸ்ட் எடுத்தீங்கல்ல சார், அதை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே. மகாலட்சுமி, உங்க கேள்வியை கேளுங்க. மகாலட்சுமி இருக்கீங்களா லைன்ல? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா, சொல்லுங்க. சார் இந்த கிளாஸஸ் வந்து எல்லா வெல்டர் ஃபிட்டருக்கு செக்ஷன் சேர்த்தா சார், இல்ல ஃபிட்டருக்கு மட்டுமா சார்? இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ஒன்லி ஃபார் ஃபிட்டர். ஓகே சார். ஆனா வெவ்வேறு ஷெட்யூல் இருக்கு. அந்தந்த ஷெட்யூல்ல அவங்க வெல்டர் தனியா, ஃபிட்டர் தனியா, எல்லாமே தனித்தனியா ஜாயின் பண்ணலாம் நீங்க. ஓ, ஆக்சுவலி இந்த செக்ஷன் வந்து ஃபிட்டருக்குரிய செக்ஷன் மட்டும்தான், வெல்டருக்கு தனியா சார் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த இந்த குரூப் கிடையாது, வேற குரூப்னா சார்? ஆமா, வேற டேட்ல வேற. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த நம்பர் கொடுத்தாங்க, ஆட் ஆயிருக்கு. ஓகே சார். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டூல்ஸ்ன்றதுனால ஜாயின் ஆயிட்டோம். ஓகே, அப்படிங்களா? சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். மகாலட்சுமி ஒரு நிமிஷம். சார் சொல். மகாலட்சுமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஆக்சுவலா எல்லா ட்ரேடுக்கும் என்னென்ன ட்ரேடு குவாலிஃபை பண்ணிருக்காங்களோ பிஹெச்ல எல்லா ட்ரேடுக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகேவா? ஓகே சார். இன்னைக்கு ஆஃப்லைன்லயும் வந்து ஒரு 20 பேர் வந்திருக்காங்க. எல்லா நாளும் எல்லா ட்ரேட்ல இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணாதான் நமக்கு மொத்தமா புரியும். ஏன்னா அலை ட்ரேட் கொஸ்டின்ஸும் வரும் உங்களுக்கு கேள்வியில. ஓகே சார். அப்ப இதுதான் வரும் அதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வெல்டர் கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா அதுல வந்து அலை ட்ரேட் கொஸ்டின்ல இருந்து மிஷினிஸ்ட்ல இருந்து இந்த கேள்வி வரும், இல்ல ஃபிட்டர்ல இருந்து இந்த கேள்வி வரும், இல்ல டர்னர்ல இருந்து இந்த கேள்வி வரும். உங்களுக்கு அதை நம்ம சொல்ல முடியாது தனியா, ஏன்னா நமக்கு எது வரும்னு தெரியாது. அப்ப நீங்க எல்லா கிளாஸும் 40 நாளும் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஃபிட்டர் கிளாஸ், நேத்து இன்ட்ரோடக்ஷன், நடுவில் ஒரு நாள் வந்து வெல்டிங் சம்பந்தமான ஒரு கிளாஸ் வரும். ஸோ எல்லாரும் எல்லா நாளும் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலை ட்ரேட் சம்பந்தமாவும் சரி மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஏன்னா நிறைய பேர் ஐடிஐல முழுசும் நம்ம அங்க கத்துருக்க மாட்டாங்க. ஐடிஐ படிச்சு அப்ரண்டிஸ் படிச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப் ஆயிருக்கும். ஆமா சார். ஸோ எல்லாமே எல்லாத்த பத்தியும் ஒரு ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல அட்டன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூல உங்களுக்கு வெல்டர்னா அதை மட்டும் கேட்க சொல்ல முடியாது. நீங்க கம்பெனில வேலை செய்யும் போது உங்களுக்கு மற்ற வேலைகளும் செய்ய வேண்டியது வரும், அதை பத்தியும் கேட்பாங்க இன்டர்வியூல. அப்ப நீங்க இதை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அந்த அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்க எல்லா நாளும் அட்டன் பண்ணுங்க, சிரமம் பார்க்காதீங்க, நல்லா பாஸ் ஆகும். அப்பதான் நம்ம பாஸ் பண்ண முடியும் எல்லாத்துலயும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா?
ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆன்லைன்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆன்லைன்ல யாரும் லீவ் ஆகாதீங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு வகுப்பு அவருக்கு உண்மையாலுமே ஒரு மனமார்ந்த சாரி பாரிசுவன். இப்ப இன்னைக்கு வந்து கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டவுட் கிளாரிஃபை செஷனை வேணா இன்னும் கரைச்சிக்கலாமா? உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம டவுட் கிளாரிஃபை செஷனை வீக்கெண்டு கொண்டு போய்க்கலாம். வீக்கெண்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்பயும் நம்ம கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு டிலே ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதே மாதிரியே வகுப்பை கொண்டு போகலாம். உங்களுக்கு எதாவதுன்னா கமெண்ட் செஷனில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஜூம் மீட்டிங்கில் நம்ம வந்து ஒரு 110 கொஸ்டினை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஜூம் அந்த கிளாஸ் ரூமில். அந்த கிளாஸ் ரூமில் கண்டினியூவாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த சேட்டில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் சேட்லேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப வந்துட்டாலும் அந்த பழைய மெசேஜ் வந்து இருக்காது. ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, அந்த மெசேஜ் டவுன்லோட் ஆகுது. 100 கொஸ்டின்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ இன்னொரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போடுறாங்க. அது வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட்டு. இன்னைக்கு நம்ம நடத்தின பாடத்துல இருந்து ஒரு 25 கேள்வி நீங்கள் அதுக்கு ஆன்சர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனே அதில் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஸ்கோர் எவ்வளோன்னு வரும். இது வந்து நம்மளே நாமே ஒரு முயற்சி பண்ணிக்கிறதுக்கான ஒரு தான். இதில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். அடுத்த எக்ஸாமில் நம்ம இன்னும் இதே மாதிரி தினமும் நம்ம ட்ரை பண்ணுறோம், அதில் கொண்டு போவோம். இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த டெஸ்ட் கொஸ்டின் போஸ்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு வந்து அந்த கூகுள் ஃபார்மை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிச்சிருவோம். அது ஜூம் லிங்க்ல வந்து அந்த இது போஸ்ட் ஆகல. நம்ம வந்து இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த கூகுள் ஃபார்மை போஸ்ட் பண்ணிடுவோம். இத்தோட இந்த வகுப்பை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாரும் சொன்ன மாதிரி முயற்சியுடன் கூடிய பயிற்சி, ஈடுபாடு தான் நம்ம வெற்றிக்கு வழிவகுக்கும். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம். நன்றி. ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணுங்க.